பிஃபோர் ஸ்டார்டிங் நிறைய நியூ ஃபேஸ் இருக்கிறதால என்னை பத்தி ஒரு அறிமுகம் தேவைப்படுது. எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கே இளங்கோ. நான் வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கம்பெனியை கிட்டத்தட்ட 25 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். இந்த மீன் டைம் நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட்டும் கூட. எதுக்காக ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு 2018 இருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள, எனர்ஜி இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வந்துட்டேன். அதுவும் ஹியூமன் எனர்ஜி இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஸோ அதுக்காக வந்து நான் ப்ராப்பரா பக்காவா அதுக்கு ட்ரைன் ஆகி நான் வந்து பயோவெல் சர்டிஃபைடு பயோவெல் ப்ராக்டிஷனர், குளோபல் சர்டிஃபைடு பயோவெல் ப்ராக்டிஷனர். அதாவது கிரில்லியன் கான்செப்ட்ல ஒரு கேமரா மூலமா ஒரு இண்டிவிஜுவலுடைய அவங்க 10 விரல்ல இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல் எப்படி இருக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு, ஆர்கன் லெவல் எப்படி இருக்கு, ஆப்டிமலா இருக்கா, இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு மேல அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து அவங்களை கவுன்சிலிங் பண்ணி அடுத்த லெவல் லைஃபுக்கு எப்படி போகணுன்றது கைட் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில ரீசெண்டா நான் வந்து இந்த ஹீலிங், அந்த ஃப்ரீக்வன்சி ஹீலிங்ல வந்து நிறைய, ஏன்னா நான் முதல்ல வந்து டயக்னைஸ் பண்றதோட சரி, பட் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி முடிச்சிடும். பட் இப்போ டயக்னைஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்களோட எனர்ஜியை அனலைஸ் பண்ணி டயக்னைஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சொல்யூஷனும் கொடுக்கறதுக்கு ஹீல் பண்ணலாம் அப்படின்றதும் இப்போ ஜெர்மன் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நான் அதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இது சம்பந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் ஒரு 11 வாரம் நான் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் கண்டக்ட் பண்றது இது 12வது ப்ரோக்ராம். என்னோட வந்து மேடம் கலைவாணியும் கூட இருக்காங்க. அவங்க வந்து நான் சொல்ற இந்த சயின்டிபிக் இன்ஃபர்மேஷனை, அந்த ஃப்ரீக்வன்சி ஹீலிங்கை எப்படி பண்ணணும் அப்படின்றத அந்த ப்ராக்டிக்கலா வந்து உங்களுக்கு டெமோவே உங்களுக்கு காட்டப்படும். ஸோ இந்த நம்ம நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி என்ன, ஃப்ரீக்வன்சி ஹீலிங்கை பத்தி, ஃப்ரீக்வன்சியை பத்தி, அந்த சயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி தான். அதாவது எப்படின்னா மருந்து மாத்திரை இது மூலமா தான் பிசிக்கல் பாடியை தான் நம்ம வந்து சரி பண்ணிருக்கோம். அதாவது வந்த பிறகுதான் நம்ம குணமே எப்படி நம்மளை சரி பண்றதுன்னு பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும். இப்ப நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் ப்ரோ ஆக்டிவ், வருமுன் காப்போம், அது பிசிக்ஸ். வந்த பிறகு காக்கிறது வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா அது கெமிஸ்ட்ரி. பட் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கு தெரியும். பட் பிசிக்ஸ் முதல்லயே வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க சரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம வந்து லைஃப்ல வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் நம்மளால இருக்க முடியும். ஸோ எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான். ஸோ ஃப்ரீக்வன்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. ஃப்ரீக்வன்சின்றது மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. எல்லாமே எனர்ஜி தான் எல்லாமே. இதுக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கிறதால ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஃப்ரீக்வன்சி ஹீலிங்கை பத்தி தான் இந்த ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், இது 9 மணிக்கு முடிய போகுது. ஃபர்ஸ்ட் சயின்ஸை சொல்ல போறேன், 2வது மேடம் வந்து ப்ராக்டிக்கல் டெமோ காட்ட போறாங்க, அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் என்னன்றதை உங்களுக்கு சொல்ல போறேன், அதுக்கப்புறம் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் தேவைப்பட்ட Q&A செஷனும் வச்சிருக்கேன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நோட் பண்ணீங்க. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன். மோஸ்ட்லி 90% நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப புதுசா இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நோட் புக்ல எழுதிங்க, ஏதாவது டவுட் இருந்தாலும் எழுதிங்க. ப்ரெசன்டேஷன் முடிக்கும் போது இந்த டவுட்டை வந்து நீங்க அந்த Q&A செஷன்ல கேளுங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 வருஷம் எனர்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹீலிங்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கைட் பண்ண என்னால முடியும். எல்லாமே மறுபடியும் சொல்றேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் என்னோட பேரே வந்து எனர்ஜி கே இளங்கோன்னு வச்சிருக்கேன். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி அண்ட் தட் இஸ் ஆல் தேர் இஸ் இட். Match the frequency of the reality you want and you cannot help but get that reality. It can be no other way. This is not philosophy, this is physics. சொன்னது யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஸோ அந்த பிசிக்ஸை பத்தி தான் நிறைய, பிசிக்ஸுக்கு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க பிசிக்ஸ். எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே மேட்ரு தான், எல்லாமே மேட்ரு. இதெல்லாம் மேட்ரு, நம்மளும் மேட்ரு தான், செடி கொடி எல்லாம் மேட்ரு தான், இந்த டேபிள் மேட்ரு தான், நான் பேசுற அந்த வாய்ஸ், அந்த சவுண்டு, அதுவும் மேட்ரு தான், உங்களுடைய ஃபீலிங்ஸும் மேட்ரு தான், உங்களுக்கு பெயினும் மேட்ரு தான்,
உங்களுடைய எல்லாமே எவ்ரி திங் இஸ் மேட்டர். அப்ப எந்த மேட்டர் இருந்தாலும் எல்லா மேட்டருக்கும் அதை சுத்தி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. எப்படி அப்போ எதுவுமே ஒரு மனுஷனா இருந்தாலும் மனுஷனை சுத்தி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட், ஏன்னா மனுஷன் வந்து எலக்ட்ரிக், நம்ம பாடி வந்து எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல டெஸ்லா வந்து எலக்ட்ரிக் பாடி நம்மளுடைய உடம்பு மூலமா கரண்டே எடுக்கலாம் அப்படின்னு கூட ஒரு அந்த டைம்ல வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் வரல டெஸ்லா. அவர் தான் சொன்னாரு எனர்ஜி இஸ், அதாவது இஃப் யூ வாண்ட் டு நோ அபவுட் த யூனிவர்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன், அவர் தான் சொன்னாரு. ஸோ நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் மேட்டர் அதை சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு, அதுதான் ஃபீல்டு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு இரும்பு துண்டு இருக்கு, அதாவது மேக்னெட்டிக் இருக்கு. இந்த மேக்னெட்டிக்கை வச்சுட்டு மேல ஒரு பேப்பர் வச்சீங்க, அந்த பேப்பருக்கு மேல இரும்பு தூளுங்களை போட்டுருங்க. அடியில மேக்னெட்டிக், நம்ம சின்ன வயசுல விளையாடி இருக்கோம், நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி நம்ம இங்க அப்படி இப்போ மூவ் பண்ணும்போது என்னன்னா மேல இருக்கிற அந்த அந்த அயன் பார்ட்டிகல், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஓ அதுக்கும் இந்த இந்த காந்தத்துக்கும் நடுவுல இருக்க என்னன்னா தட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்பு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜெனரேட் பண்ணுது, பயோ எலக்ட்ரிக். இப்ப நம்ம உடம்பு எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க ஆட்டம் எல்லாமே என்னன்னா ஆட்டம் தான். அந்த ஆட்டம் தான் மாலிகுல் ஸ்ட்ரக்சர். மாலிகுல் தான் வந்து மைக்ரோ மாலிகுல்ஸ், அதுதான் ஆர்கனிக், அதுதான் செல்ஸ். நம்ம உடம்பு வந்து ட்ரில்லியன் கணக்கான செல்லா ஆக்கப்பட்டது. அந்த செல்லுக்கு முன்னாடி என்ன ஆரிஜின் என்னது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டம் தான், செல். அதுக்கப்புறம் டிசூஸ், அந்த டிசூஸ் தான் ஆர்கன், ஆர்கன் தான் ஆர்கன் சிஸ்டம், நம்ம தான் ஆர்கன்ஸ். ஒண்ணு வேணா இஃப் யூ பிரேக் டவுன் த ஹியூமன் பாடி இன்டு ஸ்மாலஸ்ட் காம்பனன்ட் யூ ஆர் மேட் ஆஃப் ஆட்டம்ஸ். அப்போ நம்ம யாரு அப்படின்னா நம்ம ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ்ன்றது எனர்ஜி, ஃப்ரீக்வன்சின்றது மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் த ஃப்ரீக்வன்சி. அதுதான் வைப்ரேட் ஆகுது, அதுதான் எனர்ஜி. ஸோ எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். த சீக்ரெட் ஆப்டிமல் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் லைஸ் இன் அவர் கான்சியஸ்னஸ். அது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட். முக்கியமான விஷயம் இது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய இது கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை, இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் ரொம்ப நாளா இந்த ஃபீல்டு இருக்கிறதால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாவும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு என்ன யாரு காரணம்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான். அதாவது நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு தான் நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர் எல்லாமே இருக்கு. இன்னும் நட்ஸ் எல்லாம் நம்ம பழைய காலத்துல நம்ம சொல்ற மாதிரி சொன்னோம்னா எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த எண்ணம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான். இங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்ற பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல விருப்பம். இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு அப்படின்றதுனா நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற நம்மளை பத்திய இன்ஃபர்மேஷன். நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டினது இது எல்லாமே. எந்த ஒரு விஷயம் மேட்டர் எடுத்தாலும் அதை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கும், இது ஆறானும் சொல்லலாம். இந்த ஒவ்வொரு ஒளிவட்டமும் எதை சொல்லுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்டரை பத்தி சொல்லுது. நம்ம உடம்பா நம்மளுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் சொல்லுது. இந்த இலையை எடுத்து அதை பத்தி இன்ஃபர்மேஷன், இந்த கீ எடுத்து அதை பத்தி இன்ஃபர்மேஷன், எல்லாமே அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. அதுதான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இன்னும் சொல்ல போனா அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வித் பிரசன்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். மக்களே நல்லா கவனமா கேட்டுங்க. நம்ம இருக்கோம், நம்ம பிறக்கிறோம். நம்ம பிறந்த உடனே நமக்கு நம்ம டிஎன்ஏ வழியா கிட்டத்தட்ட அம்மா வழியில ஒரு 7 ஜெனரேஷன், அப்பா வழியில ஒரு 7 ஜெனரேஷன் சம்பந்தப்பட்ட ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏ வழியா நமக்குள்ள வந்துருச்சு. சோ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காருன்னா அவருடைய டிஎன்ஏ பேட்டர் எல்லாமே உள்ளது. அப்போ அந்த டிஎன்ஏ என்னெல்லாம் இருக்கும், அதுல அவங்களோட மூதாதையர், அப்பாவுக்கு அப்பா, அதுக்கு உள்ள அந்த 7 ஜெனரேஷன்ல அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் நீங்களே பாப்பீங்க. இந்த குழந்தை பாருங்க, அப்பா மாதிரி மூக்கு, அம்மா மாதிரி கண்ணு, காது இப்படி இருக்கு. அப்ப எல்லாமே இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வருங்க. அப்போ ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம இந்த பிறந்த உடனே நம்ம வாழும் காலத்துல நம்மளுடைய அன்றாட லைஃப்ல நம்ம எடுத்துக்கிற தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர் எல்லாமே அதுல ஆட் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம உடம்ப சுத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், பிஹேவியர், நம்மளுடைய மூதாதிரி, நம்மளுடைய பேரண்ட், கிராண்ட் பேரண்ட், ஆன்செஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே எந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் தாட், அவங்க எல்லாமே அதுலதான் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகும். அதுவும் இல்லாம இந்த காலகட்டத்துல நம்ம வளரும் பொழுது நமக்கு எப்படி எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. இப்போ பிறந்த உடனே என்ன ஆகுது, வந்த உடனே நம்ம கிட்டத்தட்ட
ஒண்ணும் தெரியாது. பேர் எல்லாம் வைக்கிறாங்க. பேர் எல்லாம் வைக்கும் போது நமக்கே ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, நமக்கு தெரியாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்த உடனே அடிக்கடி சொல்லும் போதுதான் அப்பதான் நம்மளுடைய மெமரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெமரி. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க. தட் இஸ் த மெமரி ஸ்டோர்ட் இன் அவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு செல் லெவல்ல. அப்போ நம்ம என்ன பண்றோம், பேரை சொல்லும் போது எல்லாரும் கூப்பிடும்போது நம்ம எல்லாருமே நம்மளதான் கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம செல் மெமரி உள்ள போகுது. என்னன்னு, ஓ திஸ் இஸ் மை நேம் உள்ள போகுது. அதுக்கப்புறம் சாப்பிட்றோம். ஸோ சாப்பிட்ற மூலமா டேஸ்ட், இது சாப்பிடலாம், அது சாப்பிடலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செல்லுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா மெமரியா உள்ள ஆட் ஆகிட்டே வருது. அதுல பாசிட்டிவ் மெமரியும் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அதாவது பாசிட்டிவ் தாட்டும் இருக்கு, நெகட்டிவ் தாட்டும் இருக்கு. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது தான் நம்மளோட பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் டிஸ்ஹார்மோனி ஆகுது. அப்படி ஆகும்போது தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம லைஃபை நம்ம நினைச்ச மாதிரி இல்லாம நிறைய பிரச்சனைகள் ப்ராப்ளம் என்னென்னலாம் நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல ஜெனட்டிக்கா வந்த பிஹேவியர் பேட்டர்ன் இல்லாம அன்றாட வாழ்க்கையில நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர்னால நம்ம இதன் மூலமா நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சில ஆசைப்படும் போது இல்ல அச்சீவ் பண்ணும் போது ஆங்ஸைட்டி டிசார்டர்னால கொஞ்சம் டிப்ரெஷன் வருது, படிப்புல கவனம் செலுத்த முடியாம இருக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு, பெயின் இருக்கு, இன்ஜுரி இருக்கு, இன்சோமனியா தூக்கமின்மா இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆயிடுறோம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் வேலையில ஸ்ட்ரெஸ், வீட்டுல ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம், அலர்ஜி இஷ்யூஸ், லாஸ் ஆஃப் டைரக்ஷன், அன்வர்த்தினஸ், பினான்சியல் ஸ்ட்ரெஸ். ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி என்னுடைய ப்ரோக்ராம் சொல்றது, பணமே வாழ்க்கை இல்லை, ஆனா பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. இன்னொன்று ஜாப் லாஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய எமோஷனல் இம்பேலன்ஸ் எதனால ஆகுது அப்படின்னா, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற அந்த 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 பாசிட்டிவா நெகட்டிவ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட டிஸ்ஹார்மோனியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மியூசிக்கே எடுத்துங்களேன். ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், இளையராஜா மியூசிக்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா ஆர்டரா மியூசிக் வரும். அந்த மியூசிக் ஸ்டார்டிங் அப்புறம் பாட்டுலாம் பாத்துப்பீங்க. அதுல எல்லாரும் வாசிக்கணும்னு சுத்தமா ஒரு மியூசிக் கண்டக்டர் யாருமே இல்லாம எல்லாரும் இஷ்டத்துக்கும் வாசிங்க அப்படின்னா அந்த இன்னும் இருக்கும், அபசரமாயிடும். அப்போ என்ன பண்ணா கண்டக்ட் பண்றாங்க இப்படி. அதே மாதிரி நம்மளுடைய மைண்டு, பாடி, சோலு, இது மூணுத்தையும் கரெக்டா அலைன் பண்ணி பக்காவா நம்ம ஹார்மோனைஸ் பண்ணும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மியூசிக் மாதிரி நம்ம வாழ்க்கை இனிமையா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா நம்ம பேசிக்கா நம்ம யாரு அப்படின்றது தெரியல. நம்ம டிஎன்ஏல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணும்னு தெரியல. எதனால நமக்கு டிப்ரெஷன் ஆகுதுன்னு தெரியல. ஏன் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஏதோ எதனால என்னன்னு தெரியாம ஒரு ஒரு குழப்பமாவே நம்ம என்ன பண்றோம், ப்ராப்ளத்தோடவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ப்ராப்ளத்தோடவே வாழ. நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு ஒத்த உணர்வுகளை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். நீங்க பாசிட்டிவா வெளிப்படுத்தினா பாசிட்டிவானவும், நெகட்டிவா வெளிப்படுத்தினா நெகட்டிவ் தான் நம்ம நடக்கும். அப்ப எல்லாமே பாசிட்டிவா பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் எமோஷனல் டேட்டா பேஸ் இருக்கு. இந்த எமோஷனல் டேட்டா பேஸ்ல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இப்போ அந்த நெகட்டிவ் மட்டும் தனியா எடுத்து அதை டெலிட் பண்ணிட்டா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் நான் உங்களுக்கு பேச போறேன். எப்படி எமோஷனல் டேட்டா பேஸ்ல இருக்கிற அது டிஎன்ஏ வழியா வந்த எமோஷனல் நெகட்டிவா இருக்கட்டும், இந்த லைஃப் டைம்ல இருக்கிற நெகட்டிவா இருக்கட்டும், எந்த நெகட்டிவ் வந்தாலும் அந்த நெகட்டிவை அனலைஸ் பண்ணி அதை டெலிட் பண்ணி பாசிட்டிவா இருந்தா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இதை தான் நான் இங்க சொன்னேன். அவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு கன்சிஸ்ட் ஆஃப் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வித் பிரசன்ட் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். இதை நம்ம அந்த நெகட்டிவ் பிஹேவியரை நம்ம டெலிட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க, அந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வைரஸை விரட்டுறதுக்கு ஸ்கேனர் மூலமா, ஒரு சாஃப்ட்வேர் மூலமா அதை எடுத்து அதை ஓரம் கட்டி அதை டெலிட் பண்ணி கிளீன் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க பண்றோம். அது பிசிக்ஸ். அதை ஹீலிங் மூலமா நம்ம சரி பண்ண போறோம். அது எப்படின்ற சயின்ஸை தான் நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா சொல்லணும். இப்போ அது ஃப்ரீக்வன்சினா மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற ஃப்ரீக்வன்சியை பத்தி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கு, அதை பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency.
What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything, all our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ இந்த வீடியோ மூலமா என்ன தெரியுது? மெஷர்மெண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ஃப்ரீக்வன்சி. எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வன்சி. நம்மளுடைய ஹியூமன் பாடி அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ் இருக்கும்போது ஹெல்த்தி பாடி. அதே அதுல கம்மியா டிராப் ஆகும்போது 42 அண்ட் பிலோ போகும்போது என்னன்னா நமக்கு உடல்ல பாதிப்பு, இன்னும் சொல்ல போனா கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் ஆஃப் த லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ அந்த லோ ஃப்ரீக்வன்சி எதனால ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ். நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்னால லோ ஃப்ரீக்வன்சி லீட்ஸ் டு ஹெல்த் ப்ராப்ளம், சேலஞ்சஸ் நிறைய வரதுக்கு வரும். அப்போ இதுதான் அப்போ ஃப்ரீக்வன்சியா ஹை ஃப்ரீக்வன்சியா கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சந்தோஷமாவே இருக்கணும். அப்போ கிராட்டிடியூட், ஜாய், லவ், ஹாப்பினஸ், கிராட்டிடியூட், இத மாதிரி எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அந்த பாசிட்டிவா பத்தி நம்ம நினைச்சுட்டு இருக்கணும். பாசிட்டிவாவே வைப்ரேட் பண்ணணும். ஆனா நடைமுறை வாழ்க்கையில எப்பவுமே பாசிட்டிவா இருக்க முடியுமானா இல்லதான், ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நெகட்டிவ் வரும். பட் அந்த நெகட்டிவ் வரும்போது ஒரு சின்ன ஃபார்முலா கூட எழுதிங்க. அதுக்கு பேர் வந்து LSD. என்ன ஃபார்முலா அப்படின்னா லிசன் டு யுவர் தாட். சப்போஸ் அது நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் ஸ்டாப், தென் டிக்ளேர் பாசிட்டிவ் தாட்ஸ். அப்போ இதான் LSD. நீங்க ஒவ்வொரு தடவும் நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு யூ லிசன் டு யுவர் தாட். இஃப் இட் இஸ் நெகட்டிவ், ஸ்டாப், தென் டிக்ளேர் பாசிட்டிவ் தாட். ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும், அதை எடுத்து வச்சீங்க, அதை பத்தி யோசிங்க. அப்போ இம்மிடியேட்டா நீங்க ஷிஃப்டிங் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இதுதான் பண்ண முடியும். வேற இது இல்லாம இன்னும் நம்ம டெலிபரேட்டாவும் பண்ணலாம், அது டிவைஸ் மூலமா. அதை நான் சொல்ல போறேன். இதுதான் வந்து ஏற்கனவே அவர் நிக்கோலா டெஸ்லா சொல்லிட்டாரு. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், திங்க் இன் டெர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன். அதாவது எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன். ஈவன் புத்தர் கூட சொல்லியிருக்காரு, சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன், சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்ற எல்லாமே சொல்லிருக்காங்க. எல்லாமே இதை பத்தி ஃப்ரீக்வன்சியை பத்தி கிட்டத்தட்ட கடந்த 2 decades வந்து எவ்ரிபடி இஸ் டாக்கிங். அதுவும் அதிகமா வந்து இந்த நிக்கோலா டெஸ்லா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த பீரியட்ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் பிசிக்ஸ். அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சியை பத்தி, ரெசனன்ஸை பத்தி, ஃப்ரீக்வன்சி, பயோ எலக்ட்ரிக்கல், அப்புறம் வந்து டீகோடிங் ஹியூமன் பாடி ஃபீல்டு, சட்டில் பாடி, அப்புறம் வைப்ரேஷன், இதை பத்தி நிறைய நம்பர் ஆஃப் புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் இதுல நான் சொல்ல போறது முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல ஒருத்தருக்கார் பாருங்க ஒரு புக்கு. அது வந்து மார்க்கஸ் ஸ்மிக்கி அப்படின்றத ஒரு ஜெர்மனியர். அவரு தான் என்ன சொன்னாரு, செகண்ட் பேர் அவர் சொன்னா மை லைஃப் இன் த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து ஒரு டிவைஸையும் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அந்த டிவைஸுக்கு பேரு வந்து ஹீலி அப்படின்ற டிவைஸ். அந்த டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டைம் எவர்ன்ற ஒரு டிவைஸை அவர் பண்ணிட்டாரு. பட் எப்படி எதனால இது தாக்கம் வந்தது அப்படின்னா, அவரு மார்க்கஸ் ஸ்மிக்ன்ற ஒரு ஜெர்மனியர். அவரு வந்து குவாண்டம் சயின்டிஸ்ட். அதுல ரொம்ப ஈடுபாடு இருந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்கு அதுக்கு பதில் தெரியலன்றவன அவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுல குவாண்டம் சயின்ஸ் நம்ம பழைய ஹிஸ்டாரிக் கிட்டத்தட்ட நம்மளுடைய 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே யோகிக் பிலாசபி அதெல்லாம் எடுத்து அஸ்ட்ராலஜி எல்லாம் கத்துக்கிட்டு, வேதங்களை கத்துக்கிட்டு, உபன்யாசம் எல்லாம் விட்டு எல்லாத்தையும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஒரு கன்க்ளூஷன் குவாண்டம் ஃபீல்டு எந்த அளவுக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு, ஹெல்த்துக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்றத பழைய ஏன்ஷியன்ட் இதுல இருந்து எடுத்து அதை வந்து எப்படி சயின்டிபிக்கா கொண்டு வந்தது. அதை கொண்டு வரும்போது அந்த கூட வந்து மிஸ்டர் கிறிஸ்டியன் ஹால்பர் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் அந்த டைம் வேவர் அண்ட் ஹீலி அப்படின்றது.
டிவைஸ். கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் அடுத்து ஜெர்மன்ல தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க இன்வென்ட் பண்ணது, மார்க்கஸ் இன்வென்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் வேவர். இந்த டைம் வேவர் என்ன பண்ணுது ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து டயக்னைஸ் பண்றாரு. பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டர் இருக்கு, லேப்டாப் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்கு. அதுல என்னன்னாக்கா அது ஃப்ரீக்வன்சி எல்லாமே அதுதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளவு ஃப்ரீக்வன்சி அப்படின்னா 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே பேட்டர்ன் பண்ணிருக்காங்க. பட் இந்த இது என்ன பண்ணா, ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அவங்களுடைய கையில எலக்ட்ரோட எல்லாமே கனெக்ட் பண்ணி இந்த டிவைஸ் என்ன பண்ணுதுன்னா, அவங்க பாடியில இருக்கிற செல்ஸ்ல லோ எனர்ஜியா, அதாவது லோ ஃப்ரீக்வன்சியா இருக்கிற செல்ஸ்ல நிறைய செல்ஸ் தான், எல்லா செல்ஸும் ஒன்னா சேர்ந்தா நம்மளுடைய பாடி. அப்போ ஒவ்வொரு செல்ஸ்ல இருக்கிற லோ ஃப்ரீக்வன்சியா இருந்தா அது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி எந்தெந்த ஆர்கனுக்கு எந்த ஃப்ரீக்வன்சியை கரெக்டா ஆப்டிமல் லெவல்ல ஃப்ரீக்வன்சியை வந்து சென்ட் பண்றாங்க வேற எலக்ட்ரோடு மூலமா. அது வந்து IMF, இண்டிவிஜுவல் மைக்ரோ கரண்ட் மூலமா பண்றது. இந்த டிவைஸுக்கு பேரு டைம் வேவர். கிட்டத்தட்ட 50 கண்ட்ரிக்கு மேல இருக்கு. இந்த டிவைஸோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 lakhs to 1 crore. இது இந்தியாவிலயும் வந்து இருக்கு. ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு தடவை சிட்டிங் போய் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 rupees ஒரு சிட்டிங்க்கு. அந்த அளவுக்கு இது டோட்டலா வந்து நம்ம பாடியில இருக்கிற எல்லா செல்ஸும் வந்து ஹார்மோனைஸ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணும் செல்ஸ் எல்லாமே. பட் இந்த டிவைஸ், பட் இது வந்து ஏழைகள், சாதாரண ஆளுங்க வந்து இது அஃபோர்டபுள் வராது. ஒன்லி ரிச் பீப்புள் கேன் அஃபோர்ட் டு டூ. பட் அப்போ மார்க்கஸ் என்ன பண்ணாருன்னா, இதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதுவும் இல்லாம இந்த டிவைஸை யூஸ் பண்றவங்க யாருன்னா சர்டிஃபைடு, ஐ மீன் இன்னும் சொல்ல போனா ட்ரைன்டு டாக்டர்ஸ் தான் பண்ண முடியும், தெரபிஸ்ட் தான் பண்ண முடியும். சாதாரணவங்க யாரும் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அந்த டிவைஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வகையில அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த டிவைஸ் தான் ஹீலி. இது எப்போ இந்த டிவைஸ் வந்ததுன்னா 2017 அவர் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் நிறைய பேட்டர்ன் அதெல்லாம் வந்து லான்ச் ஜெர்மனில வந்து 2019 ஹீலி அப்படின்ற டிவைஸ் ஐ எம் ஆல்சோ யூசிங். இந்த பாருங்க டிவைஸ், இந்த டிவைஸ் ஜெர்மன்ல 2019 ரிலீஸ் பண்ணாங்க. 2020 ஆல்மோஸ்ட் நம்ம கொரோனா பீரியட்ல இருக்கோம், அந்த பீரியட்ல இந்தியாவில லான்ச் பண்ணிட்டாங்க. பட் அந்த ப்ராடக்டை பத்தி இந்த ஒரு சின்ன வீடியோ இருக்கு, பாருங்க. Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone-controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes, exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. ஸோ ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வருதுன்னா அதுக்கு அப்ரூவல் இல்லாம வராதுங்க. அதுக்கு வேரியஸ் அப்ரூவல்ஸ் இருக்கு, பேட்டன் இருக்கு, 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் பேட்டன் இருக்கு, சயின்ஸ் பேஸ்டு ப்ராடக்ட்,
இது எல்லாமே ஹீலியோட டெக்னாலஜி. இப்போ பாடி ஏற்கனவே ஸ்டார்டிங்ல நான் சொல்லும்போது சொன்னேன். பட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சயின்ஸ் அதுவும் சயின்ஸ் தான். பட் இதுலயும் என்னன்னா, the body is composed of several layers. என்ன அப்படின்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். நம்ம பாடி வந்து எதனால கம்போஸ் ஆகுதுன்னா டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ். டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் ஃபர்தரா எதனால வருதுன்னா அமைக்கப்பட்டிருக்குன்னா செல்ஸ். செல்ஸ்ல எதனால அமைக்கப்பட்டது அப்படின்னா மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எதனால அமைக்கப்பட்டதுன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் எதனால ஆட்டோமேட்டிக்னா சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ். சப்பாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் எதில் அமைக்கப்பட்டதுன்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் தான் கிரியேட் பண்ணது இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். இந்த ஹீலி டிவைஸ், இந்த ஹீலி டிவைஸை பத்தி டெமோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, டெமோ அப்புறம் பார்க்க போறீங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொல்றேன், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல ஜெனட்டிக்கா டிஎன்ஏ வழியா வர 7 தலைமுறையா வர இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எல்லா அனுபவமும் அது இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரசண்டா நம்ம வந்து நிறைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து மெமரி, அந்த மெமரி தான் எங்க இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷன் தான், அந்த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான் நம்ம பத்தி எல்லா மெமரியும் இருக்கு, தலைமுறையும் இதுவும். பட் இதுல இருக்கிற நெகட்டிவா பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு அதுதான். இப்ப இன்னும் சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஃப்ளோ ஆஃப் தி லைஃப் எனர்ஜி கனெக்டிங் இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை இன்னொரு வகையில எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மைண்டு, பாடி, சோல், இத மூணுத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு வயரிங் தான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இத வந்து நம்முடைய இந்தியாவில் அதை பத்தி என்னன்னு சொல்லுவாங்கன்னாக்கா பிராணா பாடி, பிராண சக்தி, அதுதான் பிராணசக்தின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ஃபீல்டு, பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. அதே வந்து ஜாப்பனீஸ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்து சி, ஜாப்பனீஸ்ல கியூ. ஸோ இதுதான் வந்து வழக்கமா சொல்றது, இதுதான் பிராணா. இந்த பிராணான்றதுதான் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் செல்ஃப். இந்த இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற நெகட்டிவ் தாட் தான் இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. ஞாபகம் வச்சுங்க, பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு, நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு. இந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குன்றது இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி. இப்ப நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. பட் அதையே வந்து இந்த டிவைஸ், இந்த சயின்டிபிக் டிவைஸ் என்ன பண்ணுன்னா, இந்த டிவைஸ் ரீட் பண்ணும். நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல இருக்கிற டேட்டாவை, எமோஷனல் டேட்டாவை இந்த டிவைஸ் வந்து ரீட் பண்ணி அதுல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை ரீப்ளேஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு ஹார்மனைஸ் ஆகும்போது நம்ம மைண்டு, பாடி, சோல் கரெக்டா இருக்கும் பொழுது, நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம என்ன வெளிப்படுத்துறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்றோம். இது இன்னொரு வகையில என்ன பண்ணுன்னா, நம்முடைய செல்ல இருக்கிற செல் மெமரி, ஏன்னா செல்லுல இருக்கிற பயாலஜிட்டிக் ஃபீல்ட பண்றதும், இன்னொன்னு செல்லுல இருக்கிற விஷயத்த வந்து அங்க இருக்கிறத வந்து கரெக்ட் பண்றதுக்கு அது என்ன பண்ணோம்னா எலக்ட்ராய்டு மூலமா, ஏற்கனவே படம் மேடம் உங்களுக்கு டெமோ காட்டுவாங்க, அந்த எலக்ட்ராய்டு மூலமா டைரக்டா செல்ல இருக்கும். ஸோ ரெண்டு பண்ணுது. ஒன்னு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை கரெக்ட் பண்ணுது. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது நம்மளுடைய லேயர், நம்மளோட உடம்பை சுத்தி இருக்கிற லேயர் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இன்னொன்னு வந்து செல்லுலார் லெவல்லையும் வந்து அந்த நெகட்டிவ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ லோ ஃப்ரீக்வன்சி வந்து அதை வந்து ரீஜினேட் பண்ணி ஆப்டிமலா கொண்டு வருது. பட் இதுல மைக்ரோ கரண்ட்னு சொன்னாங்க, இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட் மூலமா செல்லுலாருக்கு பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, செல்லுலார் வந்து அமினோ ஆசிட்ஸ், அதுதான் வந்து பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் செல். அந்த பில்டிங் பிளாக், அந்த அமினோ ஆசிட் வந்து கிட்டத்தட்ட அந்த மைக்ரோ கரண்ட் கொடுக்கறதால 40% இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அதோட செல்லுக்கு புரோட்டீனை வந்து கிட்டத்தட்ட 70% வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அந்த செல்லுலார் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணா பவர் ப்ரொடியூஸ் பண்றது, ஏடிபி அப்படின்றது. அப்ப நம்ம உடம்பு வந்து ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ். இந்த ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் பவர் ஹவுஸ். அப்ப எல்லாமே பவர்ஃபுல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், எல்லாமே பவர் ஹவுஸ். இப்போ அந்த பவரை வந்து சாதாரணமா இருக்கிறத இதை வந்து 500% இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அந்த செல் மெம்பரேனை பத்தி ஒரு இது சயின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து செல் மெம்பரேன் பொட்டன்ஷியல் மாடல்னு சொல்லிட்டு 2 சயின்டிஸ்ட் இதை வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய செல்லு தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. பவர் ஜென்ரேட், நம்ம எலக்ட்ரிக் மில்லி வோல்டேஜ். இந்த மில்லி வோல்டேஜ் வந்து -90 இருந்து -60 இருந்தா அதெல்லாம் யங் செல்ஸ். அதே வந்து -60 இருந்து -30 இருந்தா அதெல்லாம் வந்து ஏஜிங் செல்லு, இல்லைன்னா சிக் செல்ஸ். அதையும் தாண்டி அதாவது -30 இருந்து போச்சுன்னா என்ன ஆகுன்னா கேன்சரே வரத்துக்கு வாய்ப்பு. அப்ப லோ எனர்ஜி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே லோ எனர்ஜியா இருக்கும்போது செல்லுலார் லெவல்ல, செல் லெவல்ல இருக்கிற செல் லெவல் எல்லாமே காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம் தான்.
அந்த ஆட்டம்ல வந்து அந்த செல்லுலார் லெவல்ல இந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும்போது அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா லோ ஃப்ரீக்வன்சி வரும்போது வியாதிகள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து மைக்ரோ கரண்ட் மூலமா பண்ணும்போது அது ஹார்மனைஸ் பண்ணலாம். ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். இது வரைக்கும் நம்ம உடம்புக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம பயோ கெமிஸ்ட்ரி, நம்ம டாக்டரை பாக்குறோம் உடம்பு பிசிக்கல் பாடியில என்ன இருக்குன்றது. பட் பிசிக்கல் பாடிக்கு மேல இருக்கிறதா அந்த லேயர் தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அது பிசிக்ஸ். பிசிக்ஸ் மூலமா வருமுன் காப்போம். நமக்கு ஏதாவது உடம்புல வியாதி வரப்போகுதுன்னா உடம்புல பிசிக்கல் பாடிக்கு முன்னாடியே நம்மளுடைய சூட்சும பாடியில தெரியும். பட் அது அப்பவே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அப்போ வருமுன் காப்போம் ஆரோக்கியமா. அப்போ இனிமே ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி எல்லாமே வந்து இந்த மாதிரி டிவைஸை தான் எல்லாருமே வச்சுக்க ஒரு வாய்ப்பு கண்டிப்பா எல்லாருக்கும் வந்து ஹெல்த் கான்சியஸ் ஆயிடும். அப்ப எல்லாருமே வந்து இந்த மாதிரி டிவைஸை வந்து வச்சுப்பாங்க. ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இன்னொன்று 50 கண்ட்ரீஸ்ல இந்த டிவைஸ் யூஸ் பண்ணாங்க. 2500 ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. இது வந்து வெறும் மார்க்கஸ் மீக்கு மட்டும் அது மட்டும் அவர் கண்டுபிடிச்ச அவர் மட்டும் இல்ல, அவர் கூட வந்து ஒரு அட்வைசரி போர்டே இருக்கு. எல்லாமே ஃபேமஸ் செலிபிரிட்டி, எல்லாமே நம்பர் 1 சயின்டிஸ்ட் இந்த வேர்ல்டு. பட் அவங்க எல்லாம் வந்து அட்வைசரி போர்ட்ல இருக்குது. அவங்க தான் ப்ரோக்ராம் வந்து ஃப்ரீக்வன்சி ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ள இருக்காங்க அந்த டீம்ல. பட் இங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல எப்படி வரும்னா முதல்ல நான் பார்த்தேன், நான் முதல்ல மொபைல் போன் வரும்போது பார்த்தேன் செங்கல் சைஸ்ல இருக்கும், பெருசா இருக்கும், தூக்கி அடிச்சா. இப்ப அதெல்லாம் வரும்போது இதெல்லாம் எங்க இருக்க போது, இப்ப போனு இதை போய் வச்சு வாங்க முடியுமா, இதை போய் அவ்வளவு காசு கொடுத்து வாங்குறதா, அதுவும் ஒரு சார்ஜ் வந்து இவ்வளவு, அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்போன் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரிதாங்க ஃபியூச்சர்ல நான் சொல்றேன், இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த டிவைஸ், இந்த ஹீலிங் டிவைஸ் நாளைக்கு ஃபியூச்சர்ல எப்படி மொபைல் போன் ஒவ்வொருத்தருக்கிட்டும் இருக்கோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டும் இன்னும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துல இது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. பட் இதுக்கு சர்டிபிகேட் இருக்கு. இதுக்கப்புறம் இதை வந்து இப்ப ஜெர்மன்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. FDA சர்டிபிகேட், அப்ரூவல் சர்டிபிகேட் இருக்கு. பட் இதுல இன்னும் என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் இது வரைக்கும் சொன்னது வந்து சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் சொன்னேன். அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னா அது பயோலஜிக்கல் ஃபீல்டு, அதுதான். அது எப்படி இருக்கு, என்னென்ன தகவல்லாம் அதுல வச்சிருக்கோம், செல்லுல எப்படிலாம் மெமரி இருக்கு, ஜெனடிக் மெமரிலாம் இருக்கு, அதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதால நம்ம பயோலஜிக்கல் ஃபீல்டு வந்து டிஸ்ஹார்மோனி ஆயிடுது. அதை ஹார்மோனைஸ் பண்றதுக்கு எப்படி ஒரு மியூசிக் கண்டக்டர் ஹார்மோனைஸ் பண்ணும்போது அந்த மியூசிக் பாக்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த ஹார்மோனைஸ் பண்ற வேலையை தான் இந்த ஹீலி டிவைஸ் பார்த்துக்கணும். அப்ப அந்த ஹீலி டிவைஸ் என்ன பண்ணும், அப்ப பிசிக்கலா இருக்கிற சேலஞ்சு அது என்ன பண்ணும், மென்டலா இருக்கிற சேலஞ்சு அது என்ன பண்ணும். அப்ப எமோஷனல் இம்பேலன்ஸ் நான் சொன்ன நெகட்டிவ், அதாவது நம்மளுடைய எமோஷனல் டேட்டா பேஸ்ல இருக்கிற எப்படி அதை டெலிட் பண்ணும், அது எப்படி அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். சக்ராஸ் நம்மளை பத்தி எல்லா தகவல்களும் எதுல ஸ்டோர் ஆகுதுன்னா அதோட 7 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்பூரா, அனாதக, விசுத்தி, ஆக்னை, சகஸ்கரர் அப்படின்னு யோகி பிலாசபில 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்கள்ல எப்படி இன்ஃபர்மேஷன் எப்படி என்ன இருக்கு எப்படின்றது அது பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ஹீலி டிவைஸ் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா உங்க இன்ஃபர்மேஷன் இருக்கிற தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும். இங்கிலீஷ் லைக் லாங்குவேஜா என்ன நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அந்த நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸுக்கு எது பாசிட்டிவா நீங்க கொண்டு வரணும் அப்படின்றது ரிப்போர்ட்டே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரிப்போர்ட் மூலமா லேர்னிங் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ இந்த டிவைஸ் மூலமா ஹீல் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா பசங்க ஒரு ஃபீட்பேக்கை நீங்க பாப்பீங்க. கிட்டத்தட்ட எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கலாம். பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி எல்லாமே இது வந்து ரொம்ப பிரமாதமா இந்த டிவைஸ் மூலமா எல்லா ஆஸ்பெக்டையும் கிட்டத்தட்ட ஒரு அலாவிதனும் அற்புத விளக்கு இருக்கிற மாதிரி நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு மைண்ட் அப்செட்டா இருக்கா, எஸ் யூ கேன் ரன் ப்ரோக்ராம். இல்ல உங்களுக்கு உடம்பு வலி இருக்கா, இல்ல டென்ஷனா இருக்கீங்களா, இல்ல ஒரே படபடப்பா இருக்கா, ஒரே டென்ஷனா என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி முடிவெடுக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கா, பட் இதெல்லாம் சரி பண்ணுமா, எஸ் the device is there. இந்த டிவைஸ் மூலமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு நவ் ஐ இன்வைட் மேடம் கலைவாணி மேடத்தை நான் இன்வைட் பண்றேன். பட் அவங்க வந்து ஒரு ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரேக்கியில வந்து ஃபீல்ட்ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய கிளைண்ட் அவங்க கிட்ட இருக்கு, நிறைய பேர் அவங்க ஹீல் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா வந்து இந்த ஹீலிங் டிவைஸ் மூலமா அவங்களுடைய கிளைண்ட் எல்லாமே வந்து ஹீல் பண்ணி எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அவங்க எல்லாமே பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த ஹீலிங் டிவைஸை பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி பண்ணலாம், அந்த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு டெமோ வழியா அவங்க காட்ட போறாங்க. நான் ஓவர் டு மேடம். Thank you, sir. Thank you so much.
எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம சார் ஈஸியா தியரிட்டிக்கலான விஷயம்லாம் சொல்லிட்டாங்க. ஹீலினா என்ன, எப்படி அது ஃப்ரீக்வன்சில ஒர்க் பண்ணுதுன்றது சொன்னாங்க. நம்ம இப்ப பிராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஹீலியோடைய முக்கியமான இதுவே பாத்தீங்கன்னா இது ஆப்ஸ் வழியா ஒர்க் ஆகுது. இந்த டிவைஸ் சார் சொன்னாங்களே இதுதான் இந்த டிவைஸ். இத பாத்தீங்கன்னா இதுல அந்த ஆப்ஸ்ல பிங்க் ஆப், ப்ளூ ஆப், ஒயிட் ஆப்ன்றது கொடுத்துருக்காங்க. சோ இதுல எதுக்காக இந்த மாதிரி தனித்தனியா இந்த மாதிரி பிங்க் ஆப், ஒயிட் ஆப், ப்ளூ ஆப் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சார் சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, இந்த செல்ஸ் எந்த அளவுல இருக்கணும், எந்த மில்லி வோல்ட்ஸ்ல இருக்கணும்ன்றது எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது செல்லுலார் லெவல்ல இது போய் ஒர்க் பண்றதுக்கு தான் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. செல்ஸ் -60 to -90 நல்ல யங் செல், ஹெல்தியா இருக்கு. அதே ரொம்ப -10க்கு எல்லாம் போயிடுச்சுன்னா ஈவன் கேன்சரே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொன்னாங்க இல்லையா. சோ அப்ப நம்ம அந்த செல்ஸை செல்லுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட நம்ம முதல்ல கரெக்ட் பண்றதுக்கு பார்க்கணும். அப்ப அதை எப்படி கரெக்ட் பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிங்க் ஆப்குள்ள போலாம். இதை நம்ம ப்ளூடூத் வழியா தான் கனெக்ட் பண்றோம். சரிங்களா? டிவைஸ் ப்ளூடூத் வழியா கனெக்ட் ஆயிடும். இதுல பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ஸ் இத்தனையும் இது ஆக்சுவலா நான் வச்சிருக்கிறது ப்ரொஃபஷனல் எடிஷன். சோ 229 ப்ரோக்ராம்ஸ் இதுல இருக்கு. சோ இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, செல்லுல ஒரு செல்லுக்குமே மெமரி இருக்கு. இப்ப ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதுன்றது சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா, எப்படி அது பாஸ் ஆகுது. நம்மளோட மூதாதையர்கள் 7 தலைமுறைகளும் நமக்கு வருதுன்னா அந்த ஜெனட்டிக் இதுல இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுதான் நம்மளுடைய செல்ஸ்ல இருந்து தான் நமக்கு பிரதிபலிக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு தாத்தா மாதிரி கண்ணு இருக்கலாம், பாட்டி மாதிரி முகம் இருக்கலாம், ஒன்னொன்னு சொல்றாங்க இல்லையா. சோ அப்ப என்ன ஆகுது, அந்த இன்ஃபர்மேஷன் அங்க இருக்கிறதாலதான் அந்த செல் அந்த மாதிரி அவங்களுடைய ஜெனட்டிக் இதுல அது வெளியில பிரதிபலிக்குது. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன்ல பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன், நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுல நெகட்டிவிட்டி நிறைய இருக்கிறத நம்ம மாத்தணும். அப்ப அந்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி மாத்த முடியும்? இதுக்குதான் தனித்தனியா இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு செல்ல பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த கோல் சைக்கிள் போனீங்கன்னா இதுல 7 வகையான சப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அந்த செல்ல பியூரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதுல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணணும், அப்புறம் அந்த செல்லுக்கு அந்த பீயிங்னஸ் ஆன ஒரு இதை கொடுக்கணும், அதுக்கு எனர்ஜி கொடுக்கணும், அப்புறம் அந்த செல்லுல இருக்கிற டென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணணும். சோ அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்குமே பாத்தீங்கன்னா செல்ஸை பேலன்ஸ் பண்றதுக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. சோ இப்ப நான் ஜென்ரலா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பியூர் ப்ரோக்ராம் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இப்ப கையில பாருங்க, இந்த மாதிரி இந்த இமேஜே கொடுத்துருக்காங்களா, பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கணும். சோ அது மாதிரி நம்ம கையில பிரேஸ்லெட்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த இது எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸ் இதுல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமேட்டு இந்த டிவைஸ் இந்த டிவைஸ்ல இன்னொன்னு ரெண்டு, அதோடைய அனதர் ரெண்டு இந்த டிவைஸ்ல எலக்ட்ரோட இன்னொன்னு ரெண்டு இந்த டிவைஸ்ல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம், இது கனெக்டிவிட்டி வெளில வந்துருச்சு. சோ இப்ப பாத்தீங்கன்னா ப்ளூ லைட்டும் பிளிங்க் ஆகும், அது கூடவே எல்லோ லைட்டும் கிரீன் கலர் லைட்டும் பிளிங்க் ஆகும். சோ இப்ப நம்ம என்ன ஆயிட்டு இருக்குன்னா ப்ளூடூத்ல இது கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. இதுல பாருங்க டிக் வந்துருச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லைங்களா, கோல் சைக்கிள்ல பியூர், இந்த பியூர்ன்ற ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னா செல்ஸ் பியூரிஃபை பண்ணுது. அதுல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணி அதுல இருக்க அந்த செல்ஸ் பியூரிஃபை பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் ஆகுது. இந்த பிக்சர்ல கொடுத்திருக்க மாதிரி நான் பிரேஸ்லெட்ஸ் போட்டிருக்கேன், அதோட எலக்ட்ரோட்ஸ் இதுல கனெக்ட் பண்ணிட்டேன். சோ இங்க ஸ்டார்ட் பண்றேன். இப்ப ஸ்டார்ட் பண்ணனே என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, இந்த ப்ரோக்ராம் இந்த டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. இதுலயும் உங்களுக்கு ஆப்லயும் காட்டுது டிரான்ஸ்மிட்டிங். அதே மாதிரி டிவைஸ்லயும் பாத்தீங்கன்னா எல்லோ லைட்டும் எரியும், சாரி கிரீன் லைட்டும் எரியுது, ப்ளூ லைட்டும் பிளிங்க் ஆயிட்டு. சோ ஒன்ஸ் இது ஃபுல்லா டிரான்ஸ்மிட் ஆன பிறகு என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடும், ரன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அந்த ப்ரோக்ராம்ஸ்ல என்ன மாதிரி இருக்குன்னா இதுக்கே இன்பில்ட்டா டைமிங் எல்லாமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ இது ஒரு 40 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே டைம் செட் பண்ணிருக்காங்க. சோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அதுவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப அது கூடவே பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி நமக்கு தெரியும். இப்ப நம்மளுடைய செல்ஸுக்கு ஒவ்வொருத்தருக்குமே செல்ஸ் வேரி ஆகும் இல்லையா, அந்த செல்ஸுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி வேணும்ன்றதும் இதுல பாருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும்.
இப்ப நான் இது வந்து ஒரு 4-5 மந்த்ஸா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கதால எனக்கு இந்த இன்டென்சிட்டி 15லயே இங்க ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே வந்து இங்க ஒரு மெசேஜ் வரும், ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் கரண்ட் இஸ் நாட் பாசிங். அப்ப இந்த இன்டென்சிட்டி இங்க கீழே இருக்குல்ல, இந்த இன்டென்சிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஜென்ரலா இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். சோ 25-30 அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்க ஃப்ளோ பாருங்க, இங்க மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, அதாவது ஃப்ரீக்வன்சி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இங்கேயும் பாருங்க ஹெர்ட்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்ப வந்து 446 இப்ப பாருங்க 686 மாறிடுச்சு. சோ இந்த ஃப்ரீக்வன்சி எனக்கு இந்த மூமெண்ட்ல என்னோட செல்ஸுக்கு என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும். இங்க பாருங்க டைமிங்கும் இருக்கு. இப்ப இந்த 51 மினிட்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆன பிறகு அதுவே வந்து ஒன்ஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆனோடனே அதுவே ஸ்டாப் ஆயிடும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க இப்ப பாருங்க கிரீன் லைட் அண்ட் ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டு இருக்கு டிவைஸ்ல. இதுல வந்து கிரீன் லைட் வந்து அப்போ ஸ்டாப் ஆயிடும், ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சுன்னா இது ஸ்டாப் ஆயிடும். இதுதான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். சோ நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளோட செல்ஸை பியூரிஃபை பண்றதுக்கு, டாக்ஸின்ஸ் ரிலீவ் பண்றதுக்கு இந்த கோல் சைக்கிள் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். இப்போ ஒருத்தங்க வலியா இருக்கு, அவங்களால வலி தாங்கவே முடியல அப்படின்னா இந்த இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிரானிக் பெயின் வந்து ரிலீவ் பண்ணும். இது வந்து சயாட்டிக் பேக் பெயின் தான் ரிலீவ் பண்றதுக்கு. இது பல்லு வலி, இது வந்து ஜாயிண்ட் பெயினுக்கு. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இன்சாம்னியா, தூக்கம் வரலன்னா அவங்களுக்கு. இது மைக்ரேன் ஹெட்ஏக். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து மைக்ரேன் ஹெட்ஏக் வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணலாம். இது வந்து டிப்ரெஷனுக்கு, அதே மாதிரி இது வந்து ஆங்ஸைட்டி. சோ ஒரு ப்ரோக்ராமுமே ஒரு ப்ராப்ளத்துக்கு முன்னிட்டு அது கரெக்டா வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கும் அது ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ லேர்னிங் ப்ரோக்ராம் சொன்னாங்க இல்லையா சார், இதுல பாருங்க அதே மாதிரி குழந்தைங்க எக்ஸாம்க்கு வந்து பயப்படாம இருக்கிறதுக்கும் எக்ஸாம்க்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. முக்கியமா ஸ்ட்ரெஸ் ரிலீவிங். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள பெரியவங்க மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்ல, குழந்தைங்களுக்கு கூட, சின்ன பசங்களுக்கு கூட ஹோம் ஒர்க் ஆகட்டும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. சோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஈஸியா ரிலீவ் ஆகிறதுக்கும் இதுல ஸ்ட்ரெஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸ்ட்ரெஸ் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ் அக்யூட்ன்ற ப்ரோக்ராம்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸாவே இருக்கு. இப்ப சார் சொன்னாங்களே, அந்த செல்ஸ்ல வந்து இன்ஃபர்மேஷன்ல நெகட்டிவிட்டி நிறைய இருந்துட்டே இருக்குன்னா அப்ப அந்த ஜெனட்டிக்காவே கூட அந்த அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கு நிறைய இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி நினைக்கவே இல்லை, ஆனா எனக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குன்னு. அப்ப அது என்ன ஆகுதுன்னா அது அவங்களுக்கே வந்து செல்லுலார் லெவல்ல அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அவங்களுடைய நெகட்டிவிட்டி மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ்ன்ற ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வேண்டிய எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும். இது நல்ல தூக்கம் வரதுக்கும் வந்து பேலன்ஸ்டு ஸ்லீப்புக்கும் வந்து இங்க ஸ்லீப் சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ மல்டிபிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரிலவெண்டான ப்ரோக்ராம்ஸா கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க எமோஷனல் வெல்பீயிங்ல நம்ம பார்க்கலாம், மென்டல் பேலன்ஸ். சோ மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அதுக்கு யூஸ் ஆகும். இதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா இந்த கண்டென்ட்மெண்ட் சிஸ்டம், இந்த கண்டென்ட்மெண்ட் அக்யூட்ன்றது அடிக்ஷன்ல இருந்து ஆகணும் ஒருத்தர் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து அவங்க வந்து வரணும்னு நினைக்கிறாங்க, என்னால வர முடியல. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கலாம், ட்ரிங்கிங் ஹேபிட் இருக்கலாம், ஈவன் வந்து அடிக்ஷன்னா இந்த மாதிரி போன் பார்த்துட்டே இருக்கிறது, இல்ல அவங்களுக்கே தெரியாம நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான அடிக்ஷன் ஹேபிட்ல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால வர முடியல, ஏன் தெரியல அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்து அதுக்கு வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல அவங்க ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிறதால அவங்க அதை தான் வந்து அட்ராக்ட் பண்றாங்க. சோ அதுக்கான விஷயம் அவங்களுக்கே தெரியாத பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது அதோட ஃப்ரீக்வன்சி வந்து செட்டில் ஆக முடியும், அது பேலன்ஸ் ஆக முடியும். ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து அவங்களுடைய கான்சியஸ் இது எல்லாமே அந்த ஹேபிட்ல இருந்து அவங்க வந்து வெளியில வந்துருவாங்க. சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பயோஎனர்ஜெட்டிக் ஹார்மோனி இருக்கு. இதுல முக்கியமா சொல்லணுன்றது இந்த சக்ராஸ். இந்த சக்ராஸ் இப்ப பார்த்தோம்னா நமக்கு தெரியல, நம்மளுடைய உடம்புல வந்து 7 பிரதான சக்ராஸ் வந்து நல்லா பேலன்ஸ்டா வச்சுக்கணும். ஏன்னா சக்ராஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டாவே ஒரு சக்கராக்கும் ஒரு இன்டர்னல் ஆர்கனோட கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப அந்தந்த சக்ராஸை பேலன்ஸ்டா வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் அந்த சக்ராஸை வந்து டேக் கேர் பண்ணிக்கும். இப்ப முக்கியமா வந்து வெல்த்துக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்னா பேசிக் சக்ரா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ அங்க வந்து நம்ம பேசிக் சக்ரா வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸா வச்சுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க மணி ஃப்ளோ வரதை வந்து நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நீங்க அந்த மணிக்கான அபண்டன்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க யூனிவர்ஸ்ல இருந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதை நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதுல நல்ல ரிசல்ட் இருக்கதை நாங்க பாத்துட்டு இருக்கோம். சோ ரூட் சக்ரா வந்து ரன் பண்ண வெல்த் வந்து நல்லா ஜென்ரேட் ஆகுறத பார்க்க முடியும். அதே மாதிரி இப்ப பாருங்க,
டிஃபென்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இப்ப வந்து நம்மளுடைய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், இல்ல பிளானட்டரி ஃபோர்சஸ் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம நார்மல் கொண்டு வரணும்னா, அப்ப இந்த மாதிரி டிஃபென்ஸ் பயோ எனர்ஜெட்டிக் டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து டீப் சைக்கிள் ஹெச்ன்ற ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சொன்னல ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் போனாதான் நம்ம பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா மென்டல் பாடியில எமோஷனல் பாடியில தான் வந்து ப்ராப்ளம் அரைஸ் ஆகும். அப்ப கோ டு த ரூட்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம ரன் பண்ணும்போது அங்கேயே வந்து அங்க வந்து ரெக்டிபிகேஷன் ஆகும். அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி மூலியமா அங்க வந்து நெகட்டிவிட்டி எல்லாமே கிளியர் பண்ணும்போது அங்க ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சோ கிட்னிக்கு வந்து ஹார்மனைஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நம்ம சாப்பிட்ட உடனே வந்து அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து நிறைய பேருக்கு வந்து கரெக்டான ப்ரோபோர்ஷனேட்ல வந்து அது கன்வர்ஷன் ஆகிறது இல்ல. அது கரெக்டா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகாத அன்வான்டா அதாவது மிஸ்மேட்ச் ஆகும்போது அதோட இம்பியூரிட்டிஸ் எல்லாமே பிளட்ல போய் ஸ்டோர் ஆகுது. சோ இந்த சாப்பிடுறது எல்லாமே கரெக்டான ப்ரோபோர்ஷனேட்ல குளுக்கோஸா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த டைஜஸ்டால் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணலாம். சாப்பிட்ட உடனே நம்ம ரன் பண்ண சாப்பிடும் போதும் நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இதுல வந்து கிடையாது. சோ இப்ப இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ப்ரோபோர்ஷனேட்ல அங்க வந்து எனர்ஜி ஃபார்ம் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். சோ இதுலயும் இந்த மாதிரி சென்சிட்டிவிட்டின்ற ப்ரோக்ராம் இருக்கு, பியூரிஃபை பண்றதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதுல நான் ப்ரொஃபஷனல் இதுல வந்து எடிஷன் என்ன முக்கியன்றதை சொல்லிடுறேன். இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ஸ் நீங்க பாக்குறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது வந்து 72 ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த 72 ப்ரோக்ராம்ஸ் வேற எந்த எடிஷன்லயும் கிடையாது. இதுல என்ன முக்கியம்னா ஒரு ஆர்கனுக்கும் தனித்தனியா ஹார்மனைஸ் பண்றதுக்குமே இங்க தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்க பிரெயினுக்கு இருக்கு, ஹேருக்கு இருக்கு, ஹெட்டுக்கு இருக்கு, மசில்ஸ்க்கு இருக்கு, ஈவன் நெயில்ஸ்க்கு கூட இருக்குது. அதுக்கப்புறம் நர்வ் ஹார்மனைசேஷன் இருக்கு, இயர் ஹார்மனைசேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனுக்குமே வந்து ஹார்மனைஸ் பண்றதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தவங்களுடைய விட்டமின் பி சரியா இல்ல, அவங்களுக்கு வந்து விட்டமின்ஸ் கரெக்டா வந்து இல்ல, உடம்புல வந்து கால்சியம் சரியா இல்லைன்னா அந்த சப்ளிமெண்ட்ஸை வந்து சரி பண்றதுக்குமே இங்க வந்து தனியா ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை இல்லாத நிறைய பேர் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ்ல வந்து அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி ஆகட்டும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையிலையோ இல்ல ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் 2 பேர் இதுலயுமே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அது இல்லாத இருந்தாலுமே இங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் தனியாவே இருக்கு பாருங்க. பர்த்துக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஹார்மோன் சிஸ்டம்ஸ் வந்து சரி பண்றதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, லிபிடோக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, இம்பியூரிட்டிஸ் ரிலீவ் பண்றதுக்கு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்ற ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. சோ ஸ்பிரிச்சுவல் லெவல்ல தன்னை உயர்த்திக்கணும்ன்றவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டின்ற ப்ரோக்ராம் இருக்கு. விமனுக்காகவே தனியாவும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க நான் சொன்னேன் இல்லையா, ஆல்கஹால் இன்டேக், ஒருத்தங்க அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரணும்னா அதுல இருந்து வெளியில வரதுக்கான ப்ரோக்ராம் இதுல தனியாவே கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் நியூட்ரிஷன் மிக்சர்ல ஒண்ணுத்துக்கும் ஒரு லேயரா வந்து தனித்தனியா பிரிச்சு அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க ஜாய் ஆஃப் லைஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, எக்ஸாஷனுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, டிஷ்யூ ஹார்மோனிக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, பயோ இன்ஃபர்மேஷனுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, முன்ன சொன்ன மாதிரிதான். நீங்க இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணா இந்த ப்ரோக்ராம்ஸ் என்ன பண்ணணும், எது எப்படி ரன் பண்ணணும்ன்றத வந்து இதுல பிரேஸ்லெட் போடணுமா இல்ல இயர் எலக்ட்ரோட்ஸ் போடணுமா இங்கே வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிடும். இப்ப நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா கிரானிக் பெயினுக்கு, இப்ப இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன பண்ணோம்னா இயர் எலக்ட்ரோட்ஸ் கொடுத்துருக்கான். சோ முன்ன சொன்ன மாதிரி இந்த பிரேஸ்லெட் வந்து வேர் பண்ணிக்கணும், இந்த எலக்ட்ரோட இதுல பிக்ஸ் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி இது வந்து இயர் எலக்ட்ரோட்ஸ். இது என்ன பண்ணுவாங்கன்னா காதுல வந்து நம்ம போய் இதை வந்து பின் பண்ணிக்கணும், பிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட இன்னொன்னு ரெண்டை வந்து டிவைஸ்ல பிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப வந்து அந்த கழுத்துக்கு அதாவது செஸ்டுக்கு மேல இருக்கிற எந்த ஒரு வலிக்கும் எல்லா ஒரு சங்கடத்துக்குமே வந்து டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் இந்த இயர் எலக்ட்ரோட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் வந்து அவங்களே வந்து எந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. இது பாருங்க ஆங்ஸைட்டி ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணும் போதும் இந்த மாதிரி இயர் எலக்ட்ரோட்ஸ் போட்டுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு முதுகு வலியா இருக்கு அப்படின்னா இந்த பாருங்க அடிசிவ் டேப்ஸ். இது என்னன்னா இந்த மாதிரி டேப் கொடுத்துருப்பாங்க. இந்த அடிசிவ் டேப்ஸை வந்து அந்த இடத்துல எங்க வலிக்குதோ, எங்க வலியா இருந்தாலுமே லோக்கலைஸ்டான பெயினுக்கு வந்து நம்ம இந்த டேப்பை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த டேப்பை நம்ம ஸ்டிக் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து இதுல வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். சோ இதுல வந்து இப்படி நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த டேப் வழியா அந்த செல்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகுது. சோ இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து அங்க வந்து சென்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பெயின் ரிலீவ் வந்து நம்ம பார்க்க முடியும். சோ இதுல மெயினா என்ன இதுன்னு நம்ம பாக்குறோம்னா இன்ஃபர்மேஷன் சென்ட் டு த செல்ஸ் த்ரூ ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சியா இந்த செல்ஸுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் ஆகும் பண்ண அந்த செல்ஸ் வந்து ரீவெட்டலைஸ் ஆகிறத பார்க்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா
இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்ப வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள இந்த செல்ஸ் வந்து தன்னை ஷெட் பண்ணிட்டு நியூ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்ப அந்த 2 இயர்ஸ்க்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப லிவருக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும், ஹார்ட்டுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும், லங்ஸுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். எல்லாமே தன்னை ரெஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா என்ன நடக்குது? இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல கிட்னில ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த செல்ஸ்ல அந்த மெமரி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அடுத்தபடியா வர புது செல்லுக்கும் அது என்ன பண்ணிடும்னா, அந்த மெமரியை வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போயிடுது. சோ அந்த மெமரியை பாஸ் ஆன் பண்ணிட்டு போறதால அடுத்ததா புதுசா பிறக்கிற அந்த செல்லுக்கும் தனக்கு ஏற்கனவே இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்ற மெமரினால அதுவும் தன்னை வந்து அதுவே மாத்தி அமைச்சுக்குது. அதுவே நோய் இருக்கிற மாதிரி அது வந்து கருதிக்கிறதால அதுவே வந்து பிசிக்கல் பாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நல்லா இருக்கிற செல்ஸே தன்னையே வந்து அழிச்சிக்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அது தன்னையே அழிச்சிக்குதுன்னா, டியூ டு ஸ்ட்ரெஸ் இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நல்லா இருக்கிற செல்ஸை தன்னை அழிச்சிக்க ஆரம்பிக்குது. ஈவன் கேன்சருக்கும் சொல்லுவாங்க, நல்லா இருக்கிற செல்ஸே பக்கத்துல அந்த கேன்சர் செல் இருக்குது அதுனா ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அழிக்க ஆரம்பிக்குது. சோ எப்படி அது நடக்குது அப்படின்னா, மெமரி அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் அதுக்கு பாஸ் ஆகுறதாலதான் தன்னை நல்லா இருக்கிற செல்ஸே அதை வந்து அழிச்சிக்க ஆரம்பிக்குது. அப்ப எங்க நம்ம கரெக்ட் பண்ணணும்? ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் எங்க இருக்கு? அந்த மெமரியில தான் இருக்கு. அந்த மெமரி எப்படி நம்ம செலக்ட் பண்ண முடியும்? இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா தான் சரி பண்ண முடியும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரீக்வன்சியா நம்ம சென்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும்? எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சயின்டிபிக்லி ப்ரூவன். சயின்டிஸ்ட் எமோட்டோன்றவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தண்ணி வந்து இந்த இதை வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. அது பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் அதுக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்களோ, என்ன சென்ட் பண்றீங்களோ அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கோ. அப்ப ஒரு செல்லுல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா இருக்குன்னா, அடுத்த செல்லுக்கு அது வந்து அது புது செல்லுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்றது இந்த தண்ணி மூலியமா தான் பாஸ் ஆன் பண்ணுது. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் நல்ல இதுவா இருந்ததுன்னா, அடுத்த செல்லும் வந்து நல்ல இன்ஃபர்மேஷனா, பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷனா தன்னை நல்லா வந்து ஹெல்தியாவும் இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காவும் வச்சுக்கிறதுக்கு பார்ப்போம். அதே அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் நியூ செல்லுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டர் மூலியமா அது வந்து சென்ட் பண்ணும் போது அது என்ன பண்ணுது? நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை தான் வந்து பாஸ் ஆன் பண்ணுது. அதனாலதான் அடுத்த வர புது செல்லும் வந்து தனக்கு நோய் இருக்கு அப்படின்றதே நினைச்சிட்டு இருக்காது. இப்போ ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்துக்குள்ள அது கட்டாயமா அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா எதனால இருந்துகிட்டே இருக்கு? லைஃப் டைம்க்கு அவங்க ஏன் அது இருந்துகிட்டே இருக்குன்னா, இந்த மாதிரியான மெமரி வந்து அடுத்த செல்லுக்கு பாஸ் ஆன் பண்றதாலதான், அந்த மெமரியாலதான் அந்த செல்ஸே வந்து தனக்கு டயபெட்டிக் இருக்கு அப்படின்றதே அது வந்து அதனாலதான் அதை வந்து வெளியில வந்து பிசிக்கல் பாடியில டிசீஸ் பேட்டர்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சோ நம்ம வந்து கரெக்ட் பண்றது மெமரியை வந்து கரெக்ட் பண்றோம். இன்ஃபர்மேஷனை கரெக்ட் பண்றதால நமக்கான இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸும் இன்ஸ்டன்டா இருக்கும். இதுல முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த பவர் ஆஃப் 3. இந்த பவர் ஆஃப் 3ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதா கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. சோ ஆயுர்வேதா எப்படி ஒர்க் ஆகும்? கபா, வாதா, பித்தா இதுதான்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அதுவும் வந்து இங்க இன்ஃபர்மேஷன் இது ஃப்ரீக்வன்சியா கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, வாதா, பித்தா, கப்பான் இருக்கு. நான் பித்தம் அதிகமா இருக்கு எனக்கு அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா, அப்ப அந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணும்போது என்னோட பித்தத்தை நான் வந்து சரி பண்ணிக்க முடியும். எனக்கு வாதம் அதிகமா இருக்கு அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னா, இந்த வாதன்ற புரோகத்தை நான் வந்து ரன் பண்ணும்போது என் வாதத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரியான ஆயுர்வேதிக் இதுவும் வந்து ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணி அதையும் இங்க வந்து செல்லுலார் லெவல்லே டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா சோல் சைக்கிள். இப்ப இந்த சோல் சைக்கிள் என்னோட எடிஷன் நான் வாங்கும்போது எனக்கு கிடைச்சது. சோ அதுல பாத்தீங்கன்னா இந்த அக்செப்டன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வந்து எதையும் இமீடியட்டா எதையும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்ப எல்லாம் எங்க வந்து ப்ராப்ளம் ஆகுது? எமோஷனலாவும் மென்டல் இதுலயும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்ப அந்த அக்செப்டன்ஸ் நமக்குள்ள கொடுக்கட்டும், நமக்கு அதுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம மென்டல் தாட்ஸ்லயும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம், எமோஷனலாவும் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். சோ அந்த அக்செப்டன்ஸ் வரணும். அப்ப அந்த செல்லுலார் லெவலே அது வரதுக்கு தான் இங்க பாருங்க ப்ரோக்ராம் அக்செப்டன்ஸ்ன்ற ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. சோ அதே மாதிரிதான் செல்ஃப் கான்பிடன்ஸ் இந்த மாதிரி தனித்தனியா எமோஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் செல்ஸுக்கு தேவையா அப்படின்றது இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு டிசீஸ் அப்படின்றது வெளியில வருதுன்னாவே அங்க மென்டல் பாடியில அஃபெக்ட் ஆயிருக்கிறதாலையும் எமோஷனல் பாடியில அஃபெக்ட் ஆயிருக்கிறதாலையும் தான் அது வந்து வெளியில வந்து பிசிக்கல் லேயர்ல அஃபெக்ட் ஆகுது. சோ அங்கேயே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இதுவோ இல்ல அங்கேயே ஒரு கான்பிடன்ஸோ அவங்களுக்கு கிடைச்சிருது, செல்லுலார் லெவலே அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அடுத்த வர தலைமுறைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்ப ஜெனடிக் பேட்டர்ன்ல நமக்கு வந்திருக்குன்னு நம்ம என்ன யாருடைய ஜெனடிக்ஸ் வச்சிருக்கோம்?
நம்மளுடைய மூதாதையர்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடைய இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வச்சிருக்கோம். இப்பவே இந்த நிமிஷமே ஒரு டெசிஷன் எடுத்து நான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் மாத்துறேன், என்னுடைய செல்ஸ்ல இருக்கிற அத்தனை நம்ம உடம்பு எதுல ஆயிருக்குது 162 ட்ரில்லியன் செல்ஸால ஆயிருக்கு. அப்ப நான் இப்பவே இந்த டெசிஷன் எடுக்கிறேன், என்னுடைய தலைமுறையில இருந்து எல்லாருக்குமே வெறும் பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான் நான் பாஸ் ஆன் பண்ணுவேன், இனி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்காது அப்படின்னு நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம சென்ட் பண்ண நம்மளுடைய இருக்கிற ஒவ்வொரு செல்ஸ்லயும் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆன் ஆகும். அப்ப பாசிட்டிவிட்டி நம்மளுக்குள்ளேயே வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ நம்மளுக்குள்ள ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இதுக்கு மேல வர தலைமுறைகள் எல்லாத்துலயுமே பாசிட்டிவிட்டியை தான் நம்ம பார்க்க முடியும். அவங்களுக்குள்ள ஒரு பயமோ ஒரு நெகட்டிவான தாட்ஸோ இல்ல வந்து ஒரு அவங்களால முடியாது இயலாமைன்ற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு இதுவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அந்த அளவுல இங்க வந்து செல்லுலார் இதுல வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு இது வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். எதுல பார்க்கலாம்னா ப்ளூ ஆப்பை பத்தி பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, பிங்க் ஆப் வந்து செல்ஸுக்கு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்தது ப்ளூ ஆப். இப்ப ப்ளூ ஆப்போடைய பொட்டன்ஷியல் என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்ப ப்ளூ ஆப்புக்கு வந்து நம்ம இந்த வயரோ எதுவுமே தேவையே இல்லை. நமக்கு வேண்டியது வந்து வெறும் டிவைஸும் இந்த மொபைலும் தான் தேவை. சோ இது வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங் சொல்ற மாதிரி இது வந்து டிஜிட்டலா ஒர்க் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்னுடைய கிளையன்ட்ஸ், இத்தனை பேருக்கும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து பார்த்தோம்னா இதுல என்ன பண்றோம், இவங்களுடைய ஆராவை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இவங்களோட ஆரான்றது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் இவங்களுடைய ஆரா. சோ இவங்க வந்து இந்த உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். இந்த ஆராவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க எங்க இருந்தாலுமே இந்த டிவைஸும் இந்த மொபைல் வழியாவே நம்ம வந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்றோம்னு பார்க்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆரா அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம். டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டேன். இவங்களுடைய ஆரா வந்துட்டு என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா இவங்களோட சக்ராஸ் எதெல்லாம் இப்ப பிரசன்ட் மூமெண்ட்ல இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்றத வந்து இது கிளியரா சொல்லிடும். இப்ப பாருங்க இவங்களுக்கான சக்ராஸ் வந்து என்னென்ன இம்பேலன்ஸ்டா இருக்குன்றத நமக்கு காட்டிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா டீப் அனாலிசிஸும் பண்ணுது. அதாவது கிரவுன் சக்கராவை அவங்க பார்க்கணும், ரூட் சக்கராவை பார்க்கணும், அது கூட த்ரோட் சக்கராவை பார்க்கணும். சோ இந்த மாதிரியான சக்கராஸை வந்து அவங்க முதல்ல வந்து கரெக்ட் பண்ணணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து என்ன கொடுத்துருக்கு, இதெல்லாம் வந்து அதுல இன்ஃபர்மேஷன்ஸா கொடுத்துருக்காங்க. பிரசன்ட் ஸ்டேட்ன்றது ரொம்ப முக்கியமானது. அவங்க எதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, இப்ப அவங்களோட பிரசன்ட் ஸ்டேட்ல என்ன மாதிரியே தாட்ஸ் இருக்கு, எதனால வந்து அவங்களுக்கு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றதுல நான் சொன்னலே இந்த எல்எம் அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா நிறைய இது பாருங்க. இதுல பாருங்க D1E6 நம்ம சொன்னோம்ல ஜெனட்டிக் லெவல்ல ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வருது அப்படின்றது வந்து இதுதான் ப்ரூவன். இப்ப என்னன்னா இது வந்து ஆரிக் ஃபீல்ட்ல நமக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தது. இப்ப இது வந்து கர்மிக் பேட்டர்னா உங்களுக்கு வந்திருக்கு, இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு, இல்லைன்னா இந்த தாட் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு, இல்லைன்னா ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்குன்றத இந்த டி லெவல்ன்ற இன்ஃபர்மேஷன் வழியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இப்போ அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா இவங்க லேக் ஆஃப் ஃபாதர்லி லவ் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் த ஃபாதர் வாஸ் நாட் அவைலபிள் வித் ஹிஸ் லவ். சோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து அவங்க தாட்ல இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் அவங்களுக்கு வந்து இப்ப பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கிற நிறைய சேலஞ்சஸ்க்கும் இது ஒன் ஆஃப் த தாட் பேட்டர்னாவும் அவங்களுக்கு வந்து சேலஞ்சை வந்து கொடுக்கலாம். சோ இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்றதுன்னா இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, டிசைட் ஸ்டேட். சோ இந்த டிசைட் ஸ்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுடைய இதை வந்து மாத்தணும், இன்ஃபர்மேஷனை மாத்தணும். ஐ ஹவ் ரிசீவ்ட் எனஃப் ஃபாதர்லி லவ் அண்ட் ஐ ஃபீல் நரிஷ். இந்த தாட் பேட்டர்ன் இவங்களுக்கு சொல்லணும். இப்ப இந்த தாட் பேட்டர்ன் இவங்களோட ஆரிக் ஃபீல்டுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும், தினமும் நம்ம வந்து அதை வந்து படிங்கன்னு சொல்லலாம், அஃபர்மேஷன் செய்யுங்கன்னு சொல்லலாம். அதை சொல்லிட்டே இருக்கிறதுக்கு வந்து யாருக்கு இன்னைக்கு இருக்கிற டே டு டே ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஸ்டைல்ல டைம் இல்லை. அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா வைப்ரேட். இவங்களுக்கு வந்து நான் டெமோக்கு இப்ப 17 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இப்ப இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வைப்ரேஷன் சென்ட் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரீக்வன்சி அவங்களுடைய ஆரிக் ஃபீல்ட் அதாவது பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இந்த இன்ஃபர்மேஷன் இத்தனை சக்கராஸ்லயும் இருக்கிற டிஃபால்ட் இது எல்லாமே வந்து இப்ப கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இதை நம்ம தினமும் கன்சிஸ்டண்டா பண்ண அவங்களுடைய மைண்ட் இன்டர்வென்ஷன் இல்லாதே அவங்களுக்கான விஷயம் வந்து மாறதை அவங்க பார்க்க முடியும். எப்படின்னா இப்போ ஒரு பைப்ல வந்து ஒரு அடைப்பு இருக்குன்னா அதுக்கு தண்ணியை வந்து நம்ம அனுப்புறோம், ஆனா ஃபிளஷ் அவுட் ஆக மாட்டேங்குன்னா அதை குத்தி அதை வந்து ஃபுல்லா அந்த டாக்ஸின்ஸோ அந்த பிளாக்கேஜஸோ ரிமூவ் பண்ண பிறகு தண்ணியை வந்து ஃபுல்லா ஃபிளஷ் பண்ணி விட்டோன்னே எப்படி அனதர் எண்டில் நல்ல ஃபோர்ஸா வருதோ
அதே மாதிரி இப்ப இதெல்லாம் பிளாக்கா அவங்களுடைய சக்கராஸ்ல அடைச்சிருக்கு. இந்த தாட் பேட்டர்னாலே வந்து அவங்களுக்கு வந்து அடைப்புகள் ஏற்பட்டிருக்கு. அப்ப இதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சியா நம்ம சென்ட் பண்ண அவங்களோட ஆரிக் ஃபீல்ட்ல போய் அது பம்பார்ட் ஆயிட்டே இருக்கும். அது பம்பார்ட் ஆக ஆக அது குத்துற மாதிரி அது வெளியில ஏறிட்டே இருக்கும். அந்த பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிலீவ் ஆயிட்டே இருக்கும். சோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிடும், ஃபுல் ஃபோர்ஸா அந்த காஸ்மிக் எனர்ஜி அவங்க வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. அப்ப அந்த சக்கராஸ்க்கான பெனிஃபிட்ஸ் அவங்க ஃபுல்ஃபில்லா வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இப்ப இவங்களுக்கே வந்து கோச் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப முக்கியமா வந்து காட்டுறேன். கோச் அனாலிசிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க ஒரு அவங்களுடைய லைஃப்ல ஏதாவது கோல் வச்சிருக்காங்கன்னா அதை எப்படி ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்றது, அதை எப்படி அவங்க வந்து சக்சஸ வந்து ரீச் பண்றதுன்றதுக்கு இதுல திமேட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. 10 திமேட்டிக் ஃபீல்டு வழியா அவங்கள வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஏதாவது பர்டிகுலரா வேணும்னா இங்க போக்கஸ்ல இங்கேயும் நம்ம கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா இதுலயே வந்து டெம்ப்ளேட்ஸா கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு டெம்ப்ளேட் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஸ்டாண்ட் பை மை செல்ஃப், இல்லைன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் ஓபன் டு தி இன்ஃபினிட் அபண்டன்ஸ் தட் சரௌண்ட்ஸ் மீ. இது ஒரு ஜென்ரலான இருக்கிற டெம்ப்ளேட்டை நம்ம செலக்ட் பண்ணி இப்ப அனலைஸ் பண்றோம். இப்ப இது அனலைசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த திமேட்டிக் ஃபீல்ட்ல இவங்களுக்கு இந்த இன்டென்ஷன் எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டும். இவங்களுக்கு வந்து இப்ப இந்த அபண்டன்ஸ் ரிலேட்டடான இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப பாருங்க, பொட்டன்ஷியல் ஃபுல் ஃபிளட்ஜ்டா இருக்கு, இவங்களுக்கு எமோஷனல் பேலன்ஸும் ஃபுல் ஃபிளட்ஜ்டா இருக்கு, இவங்க கோல்ஸும் நல்லா இருக்கு, செல்ஃப் ஒர்த் நல்லா இருக்கு. இவங்க எங்கெல்லாம் முக்கியமா ப்ரையாரிட்டி பண்ணணும்னா பர்சனல் ரிலேஷன்ஷிப் பார்க்கணும், கரியர் பார்க்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் பார்க்கணும், சோஷியல் ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். இவங்க வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப இதுல பாருங்க இவ்வளவு தூரத்துக்கு வந்து கிரீனரா இதுல வந்து காட்டியிருக்கு. அப்ப இதுல மத்தது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு லே பேக் செட் பேக் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுவே செலக்ட் பண்ணி சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்கு எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. கண்டினியூ கொடுக்குறேன். இப்ப இது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா டீப்பர் அனாலிசிஸ் பண்ணும். டீப்பர் அனாலிசிஸ்னா என்னன்னா, இத பாருங்க, இது ஒன்னொன்னு இதுலயும் வந்து சப் பாராமீட்டர்ஸ் இருக்கு. பினான்ஸ்ல கீழே இத்தனை இது இருக்கு, பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இத்தனை இது இருக்கு, எமோஷனல் பேலன்ஸ்ல இத்தனை இருக்கு. இது எல்லாத்துக்கும் ரெண்டு என்ட்ரிஸ் செலக்ட் பண்ணி இப்ப பாருங்க, எமோஷனல் பேலன்ஸ் வேணும்னா லிவிங் கான்சியஸ்லினா 79 என்ட்ரிஸ் வந்து இதுல இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த 79 என்ட்ரிஸ்ல எது எனக்கு பெஸ்ட் சூட்டபிள்ன்றதை நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இப்ப நம்ம இதை சார்ட்டாவே கொடுத்தாலும் நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப இதுவே இந்த ஏஐ டிவைஸே என்ன பண்ணுது, அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இந்த இன்டென்ஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா எது பெஸ்ட் சூட்டபிள் அப்படின்றது ரெண்டு இன்ஃபர்மேஷனை வந்து ரெண்டு அஃபர்மேஷனை இதுல வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்குதான் இது டீப்பர் அனாலிசிஸ் சொல்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ அந்த 10 பேராமீட்டருக்கும் 10 திமேட்டிக் ஃபீல்டுலயும் நிறைய மூணு சப் பேராமீட்டர்ஸ் இருக்கு. அந்த 3 சப் பேராமீட்டர்ஸ்க்கும் வந்து எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத இப்ப பாருங்க இது அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா தெரியும், லிவிங் கான்சியஸ்லி இதை பாருங்க, எனர்ஜி அண்ட் பவர், எமோஷனல் ஹார்மோனி, அது மாதிரி பவுண்டரிஸ் அண்ட் டீம் ஸ்பிரிட், ஒன்னொன்னுக்கு இதுவே வந்து அவங்களுடைய ஆராக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதுவே வந்து செலக்ட் பண்ணிருக்கு. நம்ம நினைக்கலாம் இவங்க பக்கத்துல இல்லையே இது எப்படி செலக்ட் ஆகும், நான் சொன்னேன் இல்லையா, இவங்களோட ஆராவை நம்ம ரெக்கார்ட் பண்ணதோட இதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் நமக்கு கவலையே இல்லை. நம்ம டிவைஸும் மொபைலோ தான் தேவை, அது ஆட்டோமேட்டிக்கா எங்க இருந்தாலுமே அது வந்து ரெக்கார்ட் பண்ண இது அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது கூடவே நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்றதும் அவங்களுக்கும் ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, இதோட ரிசல்ட் வந்து இப்ப கொண்டு வந்து கொடுக்க போகுது. இவ்வளவுதான். சோ இதுதான் இந்த இன்டென்ஷன், ஐ எம் ஓபன் டு த இன்ஃபைனைட் அபண்டன்ஸ் தட் சரௌண்ட்ஸ் மீ. இதுக்கு பாருங்க இவங்களுக்கு என்னெல்லாம் டிசைர்ட் ஸ்டேட் வேணும் ஒரு இதுக்கும் கொண்டு வந்துருச்சு. இவ்வளவுத்தையும் நம்ம பிடிஎஃபாவும் எடுத்து கொடுத்துடலாம். ஆனா பிடிஎஃப் நான் சொன்ன மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு நாள் கோத்ரூ தான் பண்ண முடியும், தவிர தினமும் வந்து படிக்க முடியாது. சோ சிம்பிளிஃபைடான ஆன்சர், அதுக்கு என்ன சொல்யூஷன், வைப்ரேட். நம்ம இதை வைப்ரேட் பண்றதா ஈஸியான வேலை. இதை நம்ம வைப்ரேட் பண்ணிட்டோம்னா இப்ப என்ன, இத்தனை இன்ஃபர்மேஷனும் அவங்களுடைய ஆரிக் ஃபீல்டுக்குள்ள சென்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம உட்கார்ந்து ஒரு படிச்சா கூட அவ்வளவும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்போமான்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் படிப்போம், அதுக்குள்ள நம்ம தாட், நம்ம மைண்ட் வந்து 1000 விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கும். அப்ப கரெக்டா பொட்டன்ஷியலான இன்ஃபர்மேஷன் நம்ம சென்ட் பண்ண மாட்டோம். ஆனா இது வந்து ஃப்ரீக்வன்சியா சென்ட் பண்றதால அவ்வளவு பர்டிகுலரா போய் சென்ட் ஆகும். இப்ப இவங்களுக்கே வந்து நான் திரும்ப இது பண்ணி காட்டுறேன் பாருங்க, அதுல சேஞ்சஸ் உருவாயிருக்கும். நம்ம ஒரு 17 செகண்ட்ஸ் தான் அனுப்பிச்சோம். ஆனா அந்த 17 செகண்ட்ஸே பவர்ஃபுல்லா ஏதாவது ஒரு மாற்றம் வந்து உருவாயிருக்கிறது நீங்க திமேட்டிக் ஃபீல்ட்ல பாக்கலாம். இப்ப பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன வந்திருக்கு, கோல்ஸ் வந்து ஒரு லைன் கம்மியா இருந்தது, அதுவும் அதிகமாயிருக்கு. இந்த இடத்துல இருந்தது கோல்ஸ் நம்ம பார்க்கும்போது இப்ப அதிகமாயிருக்கு. அது போன வாட்டி என்ன சொல்லுச்சு, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும்னு சொல்லுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கு. அப்ப வந்து ரெட்ல இருந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆரஞ்சுக்கு மாறி இருக்கு. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ரெட்ல இருந்தது நீங்க பாத்திருப்பீங்க, அதுவும் ஆரஞ்சுக்கு மாறி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், 17 செகண்ட்ஸ் தான் சென்ட் பண்ணும்,
ஹை ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கோம். அதுல ஒரு வாட்டி ரன் பண்ணதுக்கே இவ்வளவு விஷயம் வந்து மாறுதலா இருக்கு. அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த மாதிரி நம்ம தினமும் பண்ணனா கட்டாயமா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல அவங்க வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். சோ இதுலயே இன்னொன்னு முக்கியமா என்னன்னா, பேட்ச் ஃபிளவர் ரெமெடிஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஹோமியோபதி கட்டாயமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னா, ஒரு நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட் நம்ம பாக்குறோம் அப்படின்னா, அப்ப அஸ்ட்ராலஜர் வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த பிளானட்டரி போர்ஸ்க்கு இப்ப இந்த குறிப்பிட்ட இது கிறிஸ்டல்ஸை வேர் பண்ணுங்க, ஜெம் ஸ்டோன்ஸை வேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒரு வாட்டியும் நம்ம ஜெம் ஸ்டோன்ஸை போய் மாத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அலாஸ்கன் ஜெம் எலெக்சர், ஆஸ்திரேலியன் புஷ் பிளவர்ஸ், பேட்ச் ஃபிளவர் ரெமெடிஸ், கிரியேட்டிவ் ஹோமியோபதி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியா சென்ட் பண்றதுக்கு இதுலயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் இதுல ரன் பண்ணி காட்டுறேன். இப்ப ஜெம் ஸ்டோன்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா அனலைசிஸ் பண்ணுது. இப்ப இவங்களுக்கு நம்ம இந்த இன்டென்ஷன் சொன்னோம் இல்லையா, இந்த இன்டென்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு கோச் அனாலிசிஸ் ரன் பண்ண மாதிரி இவங்களுக்கு பிரசன்ட் லைஃப்ல எப்படி அதை ஸ்மூத்தா ரன் பண்ணணும்ன்றதுக்கு ஜெம் ஸ்டோன்ஸ் வந்துருச்சு பாருங்க. இவங்க என்னெல்லாம் வேர் பண்ணணும்னா, டைமண்ட் வேர் பண்ணணும், கோவலைட், சிட்ரின், எமரால்டு, இது டைமண்ட். சோ எல்லாமே ரிலேட்டட் டு தி மணி. அவங்க நான் பிசினஸ் பண்றாங்க சொன்னால அது பாருங்க கரெக்டா வந்து மணிக்கு தான் சிட்ரின், எமரால்டு, டைமண்ட் எல்லாம் கொடுத்துருக்கு. அப்ப அவங்களுக்கான விஷயம் வந்து கரெக்டா மணி ஃப்ளோ இப்ப அவங்களுக்கு தேவை அப்படின்றதுக்காக அதுவே அனலைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இப்ப இத்தனையும் நம்ம போய் வாங்கிட்டு இருக்க முடியுமா? சிம்பிளா வைப்ரேட். இப்ப வைப்ரேட் பண்றதால என்ன ஆகும்? 17 செகண்ட்ஸ் நான் அப்படியே ரன் பண்ணிடுறேன் பேசும்போது. இப்ப என்ன ஆகும்னா, இந்த ஜெம்ஸ்டோன்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் நம்ம வேர் பண்ணா எப்படி கிடைக்குமோ அது எல்லாமே ஃப்ரீக்வன்சியா அவங்களுக்கு சென்ட் ஆயிட்டு இருக்கு. ஈவன் வேர் பண்ணா கூட அதுக்கும் டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சில காலகட்டங்கள் ஒரு 2 மாசம் வேர் பண்ணணும், ஒரு மாசம் வேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் அது நம்மளுடைய உடம்புல பட்டோ அதுக்கான பிளானட்டரி போர்சஸும் மாறும். ஆனா இதுல அப்படி இல்ல. இன்ஸ்டன்டா நம்ம ஃப்ரீக்வன்சியா சென்ட் பண்ண உடனே அவங்களோட இதை வித்தின் 1 வீக்லயே அவங்க வந்து டிஃபரன்ஸா பார்க்க முடியும். சோ அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நான் இதை எத்தனையும் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இதுக்கு வந்து நீங்க வந்து கவலைப்படவே வேண்டியதுல ஆல் ஹீலி ப்ரோக்ராம்ஸ்ன்றது பண்ணீங்க அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணும்போது இத்தனை ப்ரோக்ராம்ஸ்ல இவங்களுக்கு இப்ப ஒரு 1 வீக்குக்கான புரோட்டோகால் அதுவே கொடுத்துரும். ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் நீங்க இதை ரன் பண்ணுங்க இந்த வீக் அப்படின்னு பாருங்க. மெரிடியன்ஸ், ஃபிட்னஸ், மென்டல் பேலன்ஸ், பயோ எனர்ஜெட்டிக் ஹார்மனி, கோல் சைக்கிள். சோ இத்தனை ப்ரோக்ராம்ஸ்ல 229 ப்ரோக்ராம்ஸ் இருந்தாலும் இந்த 5 ப்ரோக்ராம்ஸ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுடைய செல்ஸும் நல்லா இருக்கும், உங்களோட பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டும் நல்லா இருக்கும்ன்றதை அதுவே அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த இருக்க ப்ரோக்ராம்ஸை நம்ம அப்ப காட்டினாலே பிங்க் ஆப்ல அங்க போய் அங்க செலக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணிக்கலாம். கூடவே பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு இங்கேயும் நம்ம ப்ரோக்ராம்ஸை இப்படியே வந்து வைப்ரேட் கொடுத்து ரன் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த செல்லுலார் லெவலையும் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துக்கணும். அது கூடவே நம்ம வந்து பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டையும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். சோ இது ரெண்டும் நம்ம பேலன்ஸ்டா ஸ்ட்ரென்தன் பண்ணி வைக்கும் போது நம்மளுடைய ஃபியூச்சரே நம்மளுடைய ஜென்ரேஷனே நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கூடவே பிரசன்ட்ல நம்மளும் நல்லா ஹாப்பியாவும் ஹெல்த்தியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த இதோட வந்து எடிஷனோட இந்த மேக்ஹீலி அப்படின்றத நமக்கு வந்து ஒரு ஆஃபரா வந்து இந்த மந்த்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மேக்ஹீலி பத்தி பேசணும்னா அதுக்கு தனியாவே டைம் தேவைப்படும். இப்ப எனக்கு டைம் இல்லாதனால இது ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன். இது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கும். இதை வந்து எங்க வைக்கிறோமோ இதுல இருந்து 4 பக்கமும் வந்து 3 மீட்டர்ஸ்க்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட எமிட் பண்ணிட்டு இருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ப்ராஸ்பெக்டிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஹார்மனைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஃபேமிலிக்கு, செல்ஸுக்கு, வாட்டர் ஆக்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி நம்ம எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அதை நம்ம இந்த டிவைஸை ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுடைய நம்ம இந்த டிவைஸை சுத்தி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அந்த ப்ரோக்ராமுக்கான எனர்ஜி வந்து ஃப்ரீக்வன்சியா சென்ட் ஆயிட்டே இருக்கும். இதை நாங்க ப்ராஸ்பெக்டிக் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்றதை நாங்க வந்து பாத்துட்டு இருக்கோம். சோ இதுக்கான டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க அப்புறமேட்டு அப்ரோச் பண்ணுங்க, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். வேற ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓவர் டு யூ சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ரொம்ப கிளாரிட்டியா இருந்தது. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து சயின்ஸை பார்த்தீங்க. அந்த அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு என்ன டிவைஸ் இருக்குன்றதும் பார்த்தோம். அந்த டிவைஸை எப்படி பயன்படுத்தலான்றதும் பார்த்தோம். ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம செல்லுலார் லெவல்ல இருக்கிற இன்ஃபார்மேஷன்ல நெகட்டிவா இருக்கிறத தூக்க போறோம், அவ்வளவுதான். டெய்ல் பண்றோம். இது ஜெனட்டிக்கா வந்துட்டு இருக்கு. குப்பைங்க நிறைய சேர்ந்து போச்சு. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ எவ்வளவோ தப்பு வந்துருச்சு. பட் அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எங்க போய் டெலிட் பண்றது? செல்லுலார் லெவல்ல போய்
பேப்பரா அது எடுத்து அழிச்சிருதுக்கு கிழிச்சு போட்டதுக்கு. பட் உள்ள இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி மூலமா தான் ஃப்ரீக்வன்சியை டீல் பண்ண முடியும். எல்லாமே எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். சரி, இதெல்லாம் சரிங்க. ஆனா இதை பயன்படுத்தினா எனக்கு எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அப்போ கேட்கலாம், இது எப்படிங்க நான் சரி பண்ணா, இதை நான் யூஸ் பண்ணா எனக்கு எல்லாம் சரியாயிடுமா? சரி, என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தது என்ன? ஒண்ணு நம்மளுடைய இந்த ஹீலிங் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய மைண்டு, பாடி, சோலை ஆர்கனைஸ் பண்ணும். சொல்றது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு இல்லாம இதை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணும். ரெண்டாவது, உங்களுடைய கோல், இன்கேஸ் மணி கோல், பணமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் வேணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா பணத்துக்கு உண்டான ஒரு கோலை செட் பண்ண அச்சீவ் பண்ண முடியுமானா அச்சீவ் பண்ண. நிறைய பேர் பணத்துக்கு உண்டான கோலை அச்சீவ், நானே கத்து கொடுத்துருக்கேன். பணத்துக்கு உண்டான கோலை செட் பண்ணி என்னதான் செட் பண்ணாலும் என்னால அச்சீவ் பண்ணவே முடியல. எங்கதான் ப்ராப்ளம் அப்படின்னா, இது ஜெனட்டிக்கா எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்து இருக்கு. பணத்தை பத்தி ஒரு நெகட்டிவான தாட்டு அங்க இருந்து நம்ம செய்ய முடியாம. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆர்ஆர் ரிப்போர்ட் காமிச்சாங்க பாருங்க, சக்கரா ரிப்போர்ட். அதுல இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிறது இன்ஃபர்மேஷனை பிரசன்ட் ஸ்டேட்ல காட்டும். உங்களுக்கு இந்த நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ், இந்த தாட்டு நீங்க பிரசன்டா டெவலப் பண்ணதா, உங்க லைஃப் தீம்ல, இல்ல உங்க பேரண்ட் மூலமா வந்ததா, இல்ல கிராண்ட் பேரண்ட் மூலமா வந்ததா, இல்ல ஆன்செஸ்டர் மூலமா வந்ததா, இல்ல அது கார்மிக் தாட்டான்றதும் வந்துடும். அதை நம்ம ஹார்மனைஸ் பண்ணும்போது தேய்ச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுடைய சப்கான்சியஸ்ல பிளாக்கேஜ் இருக்கும். ஏன்னா நம்ம டெய்லி சொல்றோம், இப்ப சொல்றோம் இனிமே நான் பாசிட்டிவா நினைக்கிறேன் அப்படின்னு. ஆனா நெகட்டிவா நினைச்சா எங்க போறது? எந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து நினைக்கிறோமோ அது போய் உள்ள போய் ஸ்டோர் ஆகுது. அப்போ சப்கான்சியஸ் என்ன இருக்கு? பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவ் தூக்கலாம் டிவைஸ் மூலமா. அடுத்தது சக்கரா எப்படி ஹீல் பண்றது, அப்புறம் ரீஜெனரேட் பாடி செல்ஸ் வித் மைக்ரோ கரண்ட் அண்ட் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் லீட் டிசீஸ் ஃப்ரீ லைஃப் வித் ஆப்டிமல் ஹெல்த். அதுக்கப்புறம் ரிசீவ் பேட்ச் ஃப்ளோ ரெமிடிஸ். பேட்ச் ஃப்ளோன்றது கிட்டத்தட்ட 38 வகையான பேட்ச் ஃப்ளோ ரெமிடி இருக்கு எமோஷனுக்கு. பட் அதெல்லாம் நீங்க பில்ஸ் வாங்கி இன்டேக்கப் பண்ணாம வெறும் ஃப்ரீக்வன்சி மூலமாவே பண்ணலாம். பட் அதுக்கு அடுத்தது ஹோமியோபதி இருக்கு, அதெல்லாம் சொன்னாங்க மேடம். இப்போ அப்புறம் கிளென்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இந்த பிளானெட்டோட டிஸ்டர்பன்ஸ்ல இருந்தோ, இல்ல எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டில இருந்தோ, இல்ல இப்ப ஜியோபெத்திக் ஸ்டேட்ல இருந்தோ, இதுல நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். சரி, இதெல்லாம் சரிங்க, இதெல்லாம் பண்ணிடலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணா வருமா? சரி, உண்மையிலே இதெல்லாம் யூஸ் பண்ணா வருமாங்க? யூஸ் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்றது கேட்கலாமா? பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வரதராஜன். நான் சென்னை குடுவாஞ்சேரியில இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா பேசிக்கா என்னோட ப்ரொஃபஷனல் என்ன பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஐடி இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிளஸ் ஒரு பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டு நான் ஒரு பிராணிக் ஹீலரா இருந்திருக்கேன். ஸோ இளங்கோவன் சார் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, ஒரு புதுசா ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லா உடம்புல இருக்க சக்கராஸ்க்கும் உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கும் ஃப்ரீக்வன்சி வழியா ரிஜெனரேட் பண்ணி நம்ம செல்ஸ் ரிப்பேர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உடம்பு சரியாக்கும் அப்படின்னாரு. சரி, அதை கேட்கும் போது எப்படி இருக்கும் பாக்குறதுக்காக அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவர் டிவைஸ் பத்தி எனக்கு கிளியரா சொன்னார், அது மாதிரி என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரி, பார்க்கும்போது ரொம்ப ஆர்வமா இருந்தது. சரி, சொல்லும் போது அதை வாங்கி ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அப்போ அதுல பாத்தீங்கன்னா மேகிலின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. பிளஸ் அப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல வாட்டர் ப்ரோக்ராம்னு இருக்கு. அதுல டெய்லி ஒன்னு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா வாட்டர் நியூட்ரிஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நியூட்ரிஷன் கொடுக்கும்போது என் பாடியில நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நீங்க 10 நிமிஷம் அந்த ப்ரோக்ராம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி குடிச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியோட டேஸ்ட், தண்ணியோட டென்சிட்டி எல்லாம் மாறிட்டு நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால். பிளஸ் 7 days ஆஃப் ஹீலி அந்த ஸ்கீம், அந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் 7 days ரன் பண்ணதுக்கு அப்புறம் பீயிங் யூஸ் பண்ணும்போது என்னால ரொம்ப அந்த காம்னஸ் என்னால ஃபீல் பண்ண முடியுது என்னால. ஸோ பீயிங் சோல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற அந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சது. அந்த பீயிங் என்னைக்கு நான் யூஸ் பண்ணோம், எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி எனக்கு தெரிஞ்சது. ஸோ நல்லா இருக்கு இந்த டிவைஸ். இது இன்னும் ஃபியூச்சர் யூஸ் பண்ணும்போது நிறைய. செந்தில்குமார், நான் வேலூர் மாவட்டத்தை சார்ந்தேன். பேசிக்கலி ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். டெக்னிக்கல் விங் இருக்கு, அந்த விங்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேலூர்ல. ஸோ இந்த டிவைஸ் ஒரு பிரேம்சந்த் நபிராஜன் சார் ரெஃபர் பண்ணாரு. அவர் மூலமா தான் அதை வாங்கினேன். ஃபர்ஸ்ட் கலைவாணி மேடம் கைட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அதுல இருக்கிறது இல்லாம நானே அடுத்தது என்ன நானே பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா அந்த மேகிலி வாட்டர் ஆக்டிவேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல நிறைய டெய்லி ஒன்னொன்னு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நான் ஆக்சுவலா ஒரே வாட்டர்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒரு ஜார்ல போட்டிருக்க அந்த வாட்டர்ல ஒன் ஆர் மோர் ப்ரோக்ராம்ஸ் ஒரே வாட்டர்ல ஆக்டிவேஷன் பண்ண முடியும்.
வேலை செய்யுது. தனித்தனியா ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு வேற ஆக்டிவேஷன் போடணும் அப்படின்னு தேவையில்லைங்க. ஒரே ஜார்ல தண்ணி வச்சுட்டு நீங்க ஒரு 3-4 ஆக்டிவேஷன் ஒரே வாட்டர்ல பண்ணாலும் எல்லாமே ஒன்னாதான் ஒர்க் ஆகும். அடுத்தது நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் இந்த டிவைஸ் வாங்கி ஒரு 4 months இருக்கும். ஸோ நான் வந்து என்னோட பர்பஸ்க்காகவும் என்னோட பசங்க என்னோட ஹஸ்பண்ட் எல்லாத்துக்குமே நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பத்தாவதுக்கு இப்போ அவங்க உடம்பு சரியில்லாத போது வந்து நான் ஷிவர் போட்டு ஸோ அந்த மாதிரி போட்டு அப்புறம் ரிலீஸ் போட்டு கோல் சைக்கிள் போட்டு அது மாதிரி நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் டெய்லி வந்து ரூட் சக்கரா ஆக்டிவேட் பண்றது பிளஸ் வந்து மென்டல் பேலன்ஸ் பண்றது பிளஸ் வந்து அதுல இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ சுகர்னால அவருக்குமே வந்து சுகருக்கான மெரிடியன்ஸ்ல போய் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கான இதுவுமே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல டிவைஸா தான் எனக்கு படுது. ஸோ ஐ எம் லக்கி டு ஹேவ் திஸ் டிவைஸ். தேங்க்யூ. நிஷா பேசுறேங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஆக்சுவலி இந்த டிவைஸ் வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான டிவைஸுங்க. என் பொண்ணுக்கு லேர்னிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருந்தேங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ கோல்ட் சைக்கிள் எல்லாம் என் பொண்ணுக்கு நல்லாவே அதை ஹெல்ப் பண்ணிச்சுங்க. வயிற்று வலி எல்லாம் ஒரு 1/2 hourலயே ரொம்ப கியூர் ஆயிடுச்சுங்க. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்ததுமே ஹாலிலி ப்ரோக்ராம் போட்டால நமக்கு என்ன அன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தேவையோ அதை நமக்கு காமிச்சிடுதுங்க. அதை தினமும் அதை ரன் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்குங்க. ஆறா கூட 7 சக்கராஸும் நமக்கு எப்படி இருக்குங்கிறது அது நல்லாவே தெரியுதுங்க. இதுல கோல்ட் சைக்கிள், மென்டல் பேலன்ஸ், சோல் சைக்கிள் இது எல்லாமே எல்லா ப்ரோக்ராமே ஒரு மாதிரி அமேசிங்கா தான் இருக்குங்க. உண்மையாவே அந்த பொண்ணுக்கு அந்த லேர்னிங் இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. இந்த 12th எக்ஸாம் எழுதும்போது அவ உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது நான் அவளை 2 செகண்ட் பேச சொல்றேங்க. யூஸ் பண்ண லைக் ரீசன்ட் டேஸ்ல அம்மா சொல்லி அதுக்கப்புறம் லேர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணேன். லைக் யூஸ் பண்ணா நம்மளுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். லைக் ஏன்னோ லைக் நான் 10th ஐ வாசன்ட் யூசிங். நான் 12th இப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 10th ஆக்சுவலி ஐ மீன் ஆவரேஜ் லேர்னர். லைக் இது எப்படின்னா 10th நான் மார்க் வாங்கினதை விட லைக் இந்த லேர்னிங் சைக்கிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லைக் இன்னுமே எக்ஸ்ட்ராவா லைக் இன்னும் எப்படி சொல்றது என்ஹான்ஸ் மை லேர்னிங் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீ கலைவாணி. நான் வந்து ஒரு அக்யூபஞ்சரிஸ்ட், ரேக்கி மாஸ்டரா இருக்கேன். ஸோ இப்ப நான் ஆக்சுவலா வந்து என்னோட பேசிக் இது வந்து சென்னை தான். நான் சென்னையில இருந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து இங்க செட்டில் ஆயிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு 2 years ஆகுது நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறேன். எனக்கு இந்த ஹீலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 6 months பேக் எனக்கு கிடைச்சது. அப்ப வந்து நான் இதோட பொட்டென்ஷியல் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, எனக்கு வந்து இந்த ஹீலிங் கான்செப்ட்ஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால, இந்த ரேக்கி பத்தியும் இந்த பிரபஞ்ச சக்தியை பத்தியும் எனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இந்த ஹீலி டிவைஸ் வந்து சார் எனக்கு சொன்ன மாத்திரத்திலே அந்த கான்செப்ட்ஸ் எனக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சு. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு நீட் ஆஃப் தி அவர்ன்ற மாதிரி நான் இமீடியட்டா எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாத இமீடியட்டா புக் பண்ணி நான் அதை வந்து வாங்கிட்டேன். சோ அப்ப வாங்கினதுல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 months பேக் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. என்னோட ப்ராசஸ், என்னோட growth எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா பொறுமையா போயிட்டு இருந்தது. ஆனா 6 months வந்து எனக்கு ரொம்ப ஃபாஸ்டா growth ஆகுறது வந்து என்னால பார்க்க முடியுது. ஏன்னா நான் வந்து இங்க வந்தோடனே நியூ பிளேஸ்ல வந்து ஒரு ஹீலிங் சென்டர் வைக்கிறதோ ஒரு கிளினிக் வைக்கிறதோ, நான் சிம்பிளா ஒரு சின்ன இடத்துலதான் இங்க வந்ததுல கிளினிக் வச்சிருந்தோம். சோ அந்த இடத்துல இருந்து எனக்கு அடுத்த ஒரு பெரிய கோல் அப்படின்றது பார்த்தா எல்லாருமே கேட்டுட்டே இருந்தான், என்ன உங்களுடைய 2024 அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்றதுலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கு மனசுல என்னன்னா இந்த ஹீலிங்கை வந்து நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இந்த ரேக்கி ப்ராசஸ் வந்து எவ்வளவு ஒரு பொட்டென்ஷியல் நிறைஞ்சது, எவ்வளவு ஒரு அற்புதமான சக்தின்றது தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 bedded ஹீலிங் சென்டர் வந்து ஓபன் பண்ணுன்றது எனக்கு ஒரு மைண்ட்ல இருந்துட்டே இருந்தது. சோ ஆனா அதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது நியர் ஃபியூச்சர்ல கூட பெருசா எனக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இல்லை. ஒரு கேட்டதுக்கு ஓகே எனக்கு ஒரு 5 bedded ஹீலிங் சென்டர் வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஆனா எனக்கு அது நடக்குமா, அது எவ்வளவு தூரத்துல நடக்கும், எதுவுமே வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ற அளவுல எனக்கு இல்லவே இல்லை. ஆனா இந்த ஹீலி வந்த பிறகு இதுக்கு சில புரோட்டோகால்ஸ்ல இந்த நீங்க இப்ப எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் வந்து கோல் சைக்கிள் ரன் பண்றது எல்லாமே நானும் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ஆரா அனாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இதை பத்தின நிறைய அந்த அகாடமில போய் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இது எப்படி இதை வந்து இன்னும் பொட்டென்ஷியலா நம்ம யூஸ் பண்றதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன்.
சோ அப்ப இந்த கோச் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து கீப் ஆன் ரன் பண்ணிட்டே இருந்தேன். இப்ப நான் வந்து ஒரு மல்டிபிள் கோச் அனாலிசிஸ் போட்டு நான் ரன் பண்ணுவேன். சோ அந்த மாதிரிலாம் நம்ம ரன் பண்ண நம்மளோட ஃப்ரீக்வன்சியை அதிகரிக்கிறதும் என்னுடைய growth வந்து ட்ரெமெண்டஸா ஃபாஸ்டா போறதையும் நான் வந்து பார்க்க முடிஞ்சது. சோ ஆஸ் ஐ விஷ் எனக்கு வந்து வித்தின் 3 months ஆஃப் திஸ் இயர், அதாவது நான் March 25th அன்னைக்கு 5 bedded ஹீலிங் சென்டர் நாங்க வந்து புதுசா ஒரு இடத்துல அரௌண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஓபன் பண்ணிட்டோம். சோ அது நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல தான் நான் சின்ன கிளினிக் வச்சிருந்தேன். அதுல இருந்து ஒரு ட்ரெமெண்டஸ் growthன்றது நான் சொன்ன இந்த விஷயத்துல எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்னுடைய பேர் இளங்கோவன், சென்னை. நான் வந்து ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து நான் அந்த ஹியூமன் எனர்ஜி, அதாவது ஒரு இண்டிவிஜுவலுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அது மூலமா அவங்களுடைய ஆரா, சக்கரா, அப்புறம் ஆர்கன்ஸ், ஸ்ட்ரெஸ் லெவல் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது டயக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறத நான் வந்து 5 வருஷமா பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு மேல நான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். பட் அதுல வந்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு வெறும் டயக்னைஸ் தான் பண்ண முடியாது, மற்றபடி அவங்களுக்கு ஹீல் பண்றதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் இதுக்கு அடுத்த லெவல்ல வந்து இந்த டிவைஸ் வந்து ஹீலிங் கொடுக்குது அப்படின்ன உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. பட் இந்த ஹீலிங் டிவைஸ் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பெனிஃபிட்னா 2 பெனிஃபிட் நான் பார்த்தேன். ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு டயபிட்டிஸ், காலில் வந்து குத்தம் ஒரே எரிச்சலா இருக்கும், பாதை எரிச்சல் எல்லாம் இருந்தது. சரி, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், எதுவும் சரியாகல. சரி, ஹீலிங் டிவைஸ் இருக்க, இதுல ஒண்ணு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது அந்த பவர் ஆஃப் 3 வாதம், பித்தம், கபம், அதுல வாத ப்ரோக்ராம் வந்து நான் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். அது ரன் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்போதைக்கு எனக்கு பெட்டரா இருக்கு. பட் நான் தொடர்ந்து பண்ணனா கண்டிப்பா அதுல சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை சரியாயிருக்கு. 1. 2வது வந்து நான் எப்பவுமே ரிசர்ச் பண்ணுவேன். எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதுல என்ன விஷயம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் படிச்ச வரைக்கும், தெரிஞ்சுக்கிற வரைக்கும், ரூட் சக்கரா வந்து டியூன் பண்ணோம்னா ரூட் சக்கரா நல்லா பக்காவா அது அதனுடைய ரெட் கலர்ல சைன் ஆகுறதும், அது சரியான ஃப்ரீக்வன்சில கரெக்டா இருந்தா நம்மளுடைய இந்த சர்வைவல் இதெல்லாம் வந்து பக்காவா இருக்கும். குறிப்பா வந்து பண வரவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதை செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரூட் சக்கராவை இந்த பிங்க் ஆப் மூலமா வந்து ரன் பண்றது டெய்லி. அது ஒரு 1/2 hour ஓடும். அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண மிராக்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா டெய்லி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு எக்ஸ்போர்ட்டும் போடும் போதும் பணம் வந்து டெய்லி வரத்துக்கு அந்த வாய்ப்பை நான் வந்து கண் கூட என்னால பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு தூரம் இந்த ஃபீட்பேக் அவங்க யூஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்றது இன்க்ளூடிங் மீ ஷேர் பண்ணியிருக்கோம். சரி, இது எங்க கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி. சரிங்க, இது எங்க கிடைக்கும்? இது ஜெர்மன் ப்ராடக்ட், ஜெர்மன்ல இருந்து இம்போர்ட் பண்ணுமா? இதுக்கு ஆபீஸ் பெங்களூர்ல தாங்க இருக்கு, அங்கேயே வாங்கலாங்க. பட் இதுல டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு, 6 எடிஷன் இருக்கு. இதுல எடிஷன் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹீலி எசென்சியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு மாடல் தான் இருக்கு, வெறும் 4 ஹீலி ப்ரோக்ராம் தான். பட் அட்வான்ஸ்டு ஃபைனலா இருக்கிற 6th எடிஷன்ல எவ்வளவுன்னா 229 ப்ரோக்ராம்ஸ் மேடம் சொன்னாங்க இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஹீலி எடிஷன் வந்து இதோட காஸ்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னாக்கா 23,595. பட் அதே அடுத்த எடிஷன் ஹீலி கோல்டு அப்படின்னும் போது அந்த ஒரு மாடல் அது கூட அடிஷனலா இருக்கிற எல்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட அதுல ஒரு 10 மாடல் இருக்கு. அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ரேட் வந்து 43,560. அதுக்கடுத்து ஹீலி ஹோலிஸ்டிக் அப்படின்றது 61 ப்ரோக்ராம் தெரப்பி. அதே ஹோலி ரெசனன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுல வந்து 98 ஹீலி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஹீலி ரெசனன்ஸ் பிளஸ் அப்படின்றதுல வந்து 124. ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே 87, இன்னொன்று வந்து 1,30,000, இன்னொன்று வந்து 2,16,000. பட் இந்த டாப் எடிஷன் இருக்கு ஹீலி ப்ரொஃபஷனல் அப்படின்றது. பட் இதுல 6 மாடல்ஸ் இருக்கு. இதுல வந்து மொத்தம் இத்தனை ப்ரோக்ராம்னா 229 ப்ரோக்ராம் இருக்கு. இதனுடைய காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3,46,750. இப்போதைக்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த ஏப்ரல் மாசம். இந்த டாப் 3 மாடலுக்கு தான் டிஸ்கவுண்ட் வந்து 30%. அப்போ இந்த ரெசனன்ஸ் அதை வந்து வாங்கினா 1,30,000 ஆஃப்டர் 30% ஆஃபர் வந்து 91,048. அதே ரெசனன்ஸ் பிளஸ் அதை வாங்கினோம்னா இன்ஸ்ட் ஆஃப் 2,10,000 1,51,000 அது. இந்த டாப் எடிஷன் சொன்ன ஹீலி ப்ரொஃபஷனல் கிட்டத்தட்ட அதுல தான் 229 ப்ரோக்ராம் இருக்கு. இந்த 229 ப்ரோக்ராம் அது 3,40,000. அதுக்கு பதில் நீங்க 2,42,000 ஆஃப்டர் 30% டிஸ்கவுண்ட். இப்போதைக்கு மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ இன்னொரு அடிஷனலா ஒரு ஆஃபர் என்னன்னா இந்த ஹீலி ப்ரொஃபஷனல்ல
30% ஆஃபர் மட்டும் இல்லாம அடிஷ்னலா வந்து அந்த மேகிலி அப்படின்றது ஃப்ரீயா கொடுக்கும். மேகிலியும் ஃப்ரீயா கிடைக்கும். மேகிலி எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஹீலியை பொறுத்த வரைக்கும் இது பயோலஜிட்டிக் ஃபீல்டு ஹார்மோனைஸ் பண்றதுன்னா, மேகிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்த ஹார்மோனைஸ் பண்ணோம். ஸ்பேஸ், அது வந்து ஸ்பேஸை வந்து ஹார்மோனைஸ் பண்றது. அதுல 4 ப்ரோக்ராம் அதுலயும் இருக்கு. ப்ரோக்ராம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது நிறைய, அது பெரிய ஒரு, அதுவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரைஸிங். சரி, என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட இந்த டிவைஸ் வாங்கினவங்க 94% வாங்கினவங்க 194 பேர் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் தான் பண்றாங்க. இப்ப நான் கூட இந்த டிவைஸை நான் வாங்கின உடனே நான் முதல்ல இந்த டிவைஸ் அது முதலே வேலை செய்தான்றதான் டெஸ்ட் பண்ணேன். ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன். நான் சொன்ன மாதிரி ரூட் சக்கரை எனக்கு செக் பண்ணி பார்த்தேன். அப்புறம் டயபெட்டிஸுக்கு செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டிக்கு செக் பண்ணி பார்த்தேன். அப்ப எமோஷனல் இம்பேலன்ஸுக்கு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம இன்ஃபர்மேஷனுக்குள்ள தொட்டு அதாவது டிஎன்ஏ நிறைய விஷயங்கள் இருக்கு, குப்பைங்கெல்லாம். பட் இதெல்லாம் எப்படி டெலிட் பண்றது அதெல்லாம் தெரியல. எல்லாதான் எனக்கு நல்லதான் பண்றேன், எல்லாம் சூப்பரா தான் பண்றேன், நல்லா பண்றேன், இது பண்றேன், இருந்தாலும் எனக்கு அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னா, அப்ப எனக்குள்ள அந்த சப்கான்சியஸ்ல இருக்கிற அந்த என்ன தடை இருக்குன்னு தெரியல. அப்போ என்ன தடைன்னு பார்த்தாங்க, ரன் பண்ணி பார்க்கும்போது தடை தெரியுது. அது சரி பண்ணும்போது சரியாகுது. நான் பார்த்தேன், என்னுடைய கிளைண்ட் நிறைய பேருக்கு அது யூஸ் பண்ணி பார்த்தேன். அப்போ நான் நிறைய பேருக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் 6% தான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க அதை பத்தி அது ஓன் யூஸ், இன்னொன்னு யாருக்கும் அவங்க சொல்ல முடியாது, அவங்களால சொல்றது விருப்பம் இல்லை அப்படின்றதுதான். சரி, இந்த டிவி டிவைஸை வச்சு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், உங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா பார்த்துங்க, உடம்பு நிலை பாதிக்கப்பட்டா அதுக்கு ஹாஸ்பிட்டல் கெமிஸ்ட்ரி அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதெல்லாம் ரொம்ப பெரிய இது. பட் அதே உடல் நிலை பாதிப்பு வராம நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா அப்போ ப்ரிவென்டிவ் மெஷர் என்னன்னா பிசிக்ஸ். அப்ப பிசிக்ஸ் வழியா என்ன பண்ணனா, நம்மளுடைய இது கூட செல்ல போய் எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ண போறது இல்லை. செல்லுடைய அதனுடைய மாடல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுவும் கிரியேட் பண்ண போதில்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல இருக்கிற இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை டெலிட் பண்ணி அதாவது ஹார்மோனைஸ் பண்றது, அவ்வளவுதான். அதாவது மியூசிக் போட்டா ஒவ்வொரு மியூசிக்கும் ஒவ்வொன்றும் அங்கங்க அப்படியே எல்லாத்தையும் அபசரமா இல்லாம ஒரு கண்டக்டர் இருந்தா என்ன அழகு, அது மாதிரி இந்த ஹீலிங் டிவைஸ் ஒரு கண்டக்டர் மாதிரி இருந்து உங்க எல்லாத்தையும் உங்களுடைய மைண்டு பாடி சோலை வந்து ஹார்மோனைஸ் பண்ணி நம்மள ஒரு ஹாப்பியாவும் ஒரு ஹெல்த்தியாவும் வச்சுக்கிறது அந்த டிவைஸ். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணலாம், உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்கும் யூஸ், ஒரு டிவைஸை வச்சு எல்லாருக்குமே நீங்க அது டைம் போட்டு நீங்க எல்லாருக்கும் சரி பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களோட இல்ல நீங்க இதையே பிசினஸ் ஒரு ஹீலரா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரேக் ஹீலரா இருக்கீங்க, இல்ல பிராணிக் ஹீலரா இருக்கீங்க, இல்ல பேச்சுலர் கன்சல்டா இருக்கீங்க, இல்ல ஹோமியோபதிக்கு எதுவா இருக்கீங்க, என்ன நேச்சுரோபதி டாக்டரா இருக்கீங்க, எதுவா இருந்தாலும் பட் இதை வந்து ஒரு அடிஷனலா பிசினஸா சொல்லி மக்களை வந்து குணப்படுத்தலாம் இந்த ஹீலிங் மூலமா. அது மூலமாவும் பிசினஸும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயம் இருக்கு. எல்லாரையும் நம்ம வந்து எல்லாரையும் ஆப்டிமிஸ்டிக்கா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து நம்ம கொண்டு வரதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த டிவைஸ் மூலம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட்? இப்போ உங்களுக்கு இந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட உட்காருங்க. இவ்வளவு நாள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் இங்க 1.5 மணி நேரத்துல தான் சொல்ல முடியும். ஃபர்தரா உங்களுக்கு வேணும்னாக்கா உங்க கூட உட்காருங்க. இப்பவே அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ப்ரொவைட் மீ த ஃபர்தர் டீடைல்ஸ் அப்படின்னு கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க இது எப்படி வாங்குறது என்னன்றது எல்லாமே. டைரக்டா நீங்க கம்பெனிக்கு டைரக்டா ஆன்லைன் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம், நீங்க வாங்கி இதை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, சரியா செட் ஆகல அப்படின்னா 14 நாளுக்குள்ளவே நீங்க திருப்பி கொடுத்த பணம் ரீஃபண்ட். ஸோ 14 days ரீஃபண்ட் பாலிசி இருக்கு. நீங்க வாங்குறீங்க, யூஸ் பண்றீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலை என்னங்க எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னா அப்படியே பேக் பண்ணி நீங்க பெங்களூர் தான் உங்க டெலிவரி ஆகுது, இங்கதான் ஆபீஸ் இருக்கு, நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா ஒண்ணும் கேட்க போறதில்ல, பைசா வாபஸ். ஸோ 14 days உங்களுக்கு இந்த பீரியடும் இருக்கு. இதுல ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது கிளாரிபிகேஷன் உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கேட்கலாம். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எல்லாருக்குமே ரைஸ் கொடுத்தாச்சு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது கிளாரிபிகேஷன்னா நீங்க கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் அந்த ரீபேலன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல சார், அது அதை பத்தி கொஞ்சம் சொல்றேன். எதுங்க? ரீபேலன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ரீபேலன்ஸ் ரீபேலன்ஸ் எந்த ஆப்ல சார்?
அந்த வாதா பித்தா அது கீழே இருக்கு. மேடம் அதுல ரீபேலன்ஸ் அது அதுதான் டியூரேஷன்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. எவ்வளவு அது time எப்படி இருக்கு? யூஸ் அது எனக்கு அனாலிசிஸ்ல வந்தது கிடையாது. அப்படி வந்து அது எதனால வரும், எதுக்கு வரும்? இல்ல நீங்க எந்த யூஸ் பண்றீங்க சார்? எந்த எந்த எடிஷன் யூஸ் பண்றீங்க? ரெசனன்ஸ் தான். ரெசனன்ஸ். ஆமா ஆமா. சரி, ஓகே. நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு அது செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா உங்களுக்கு? சரி. உங்களுக்கு உங்க எடிஷன்ல அது இருக்கான்னு பாக்குறேன். அது என்ன பண்ணுன்றது எதுல பாத்தீங்கன்னு தெரியல. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். ரைட், வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குங்களா? நீங்கள அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். இல்ல சார், ஒன்லி ஒரு கியூரியாசிட்டி தான் இருந்தது. ப்ரோக்ராம்ல கொஞ்சம் அதிக நேரமா அதுதான் இருந்தது. 1 hour 41 minutes. ஆமா. எவ்வளவு சார்? 1 hour 41 minutes. 1 or 2 minutes இருக்கு சார். ஒண்ணும் இல்ல, அது வந்து செல்ஸ ரீபேலன்ஸ் பண்றதுதான் சார். சோ இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதுவும் அதே மாதிரி 100 மினிட்ஸ்க்கு மேல வரும். சோ இதெல்லாம் வந்து நீங்க அந்த செல்ஸுக்கான விஷயத்த போஷாக் கொடுக்கறதுக்கு தான். அந்த செல்ஸ்ல நீங்க இப்ப வாதம் இருக்கு, பித்தம் இருக்குன்னா இது வந்து பவர் ஆஃப் 3ன்றது பாத்தீங்கன்னா ஆயுர்வேதா கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. சோ அப்ப அந்த செல்ஸை வந்து ரீபேலன்ஸ் பண்றதுக்காக தான். இப்ப செல்ஸ் ரெஜெனரேட் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அந்த செல்ஸுக்குள்ள இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ரிலீவ் பண்ணிட்டு அதை ரீபேலன்ஸ் பண்றதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம். ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ சார். ரைட், வேற ஏதாவது? ஓகே. Oh, yeah, hello. Yes, Dr. Sri Lekha. Yes, sir. May I know like what program can be used for autoimmune diseases like muscular dystrophy or even cancer? Like what programs can be used? Madam? Yeah, actually, madam, if you see the first program we need to run is called as goal cycle to relieve the toxins from the cells. Okay, later on, slowly, according to their conditions, we can include the programs for muscles, as you said, no, muscular dystrophy and Yes. cancer cells. Accordingly, we can give the cell harmony programs, and along with that, MAGID also we have separate programs for cells harmonization. Okay, Yes, it so must different have. programs are easily understandable, and it can give the harmonization for the particular problems also. Yeah. It can be done. But per day, like analysis in the aura analysis and all, like can we run more than one, or is there a method like 38 seconds first for every client? Do we have to start like 38 seconds first, or what is the process of starting this coach? When we coach, Okay, like how do we you have start? Like you have the device? yes, I have the professional edition. Okay, fine. Oh, fine. So regarding that, maybe if you can connect later, we can give you the No, I can answer. No, I can give some suggestion for this. No, are you running coach analysis or R analysis? First I analyze and then I would like to coach no, them. you are So using how would coach. I? See that seconds, number of duration. The duration in seconds, 38 seconds. If it is conscious level issues, then you can run 38 seconds 7 times, 6 to 7 times. 38 seconds, 6 to 7 times for any conscious issue you find in the, your information. Okay. That is a negative information. In case if it is a subconscious issue, that information lies in the subconscious mind, then you'll have to run 2 minutes and 50 seconds or something is there. Okay. So for the sake, you can do both. How many times 2 minutes program? One time is enough. Once. Okay. Okay, so it's for every patient. We start with 38 seconds or 2 minutes, depending on the issue, conscious or subconscious. Yes. And then we go to the longest, or however we would like, however long we would like. Daily 38 seconds 7 times and 2 seconds 50 minutes, I think. 2 minutes. 2 minutes. 2 minutes for one time. That's it. Okay. Only these. Yeah. Only it is works on quantum entanglement. Okay. So that's okay. That much is enough. 38 seconds of 6 to 7 times and 2 minutes program for one time. Yes, correct. Yeah. Okay, fine. Thank you. Why 38 seconds again and again 38 seconds 7 times? It stimulates the cell. To stimulate the cell. Okay. Yes. And it makes certain corrections in the information. Okay.
Okay, sir. Thank you. Right. தேங்க்யூ. Yeah. நெக்ஸ்ட் வேற ஏதாவது? ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. ஸோ இதை பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்க ஃபேமிலிக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் அவங்களோட கிளைண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களும் நீங்க வந்து பண்ணலாம். அவங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சு, அவங்க பர்மிஷனோட தெரிஞ்சு அது சரி பண்றது மூலமா அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகலாம். அது நீங்க கோல் செட்டிங்ல மூலமா பண்றதோ, இல்ல சக்கரா மூலமா இன்ஃபர்மேஷன் எடுத்து அவங்க சரி பண்றதோ இதை பண்ணலாம். ஸோ நல்ல விஷயம் இது. இதை பண்ணுங்க. எல்லாமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் தான். வருமோன்னு காப்போம். வந்த பிறகு அவஸ்தைப்படுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுல பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா தெரியாது. ஏன்னா நமக்கு எல்லாமே நடக்கணும்னு பாக்குறோம், ஒரு சிலர் நடக்க மாட்டேங்குது. அப்ப எங்கேயோ வந்து லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு. ஸோ வேர் இஸ் த லிமிட்டிங் பிலீஃப்? ஹவு கேன் வி ஃபைண்ட் இட்? ஸோ தட் கேன் பி ஃபவுண்ட் பை திஸ் ரீடர். இது வந்து குவாண்டம் சென்சார் மூலமா ரீட் பண்ணி அதை நலிஃபை பண்ணும்போது, அதை டெலிட் பண்ணும்போது, அப்போ ஆப்டிமலா வரும்போது, எல்லா செல்ஸும் வந்து ஆப்டிமல் ஸ்டேஜ் வரும்போது we are able to achieve whatever you want in your life. ஸோ பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் எப்படி நம்மளால முடியும்னாக்கா கரெக்ட் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். ஸோ இது வரைக்கும் நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது இளங்கோவன் மற்றும் கலைவாணி. நன்றி. தேங்க்யூ. பாய் பாய்.